இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022ல ரிலீஸ் ஆன ஹோல்டு டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். 6 எபிசோட் தான். இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோனுடைய பையனுடைய ஃப்ரெண்டு இறந்து போறான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். நான் இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய பையன் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான். திடீர்னு பார்த்தா பையன் காணாம போயிடுறான். பையன் காணாம போனதுக்கு என்ன காரணம்? பையனை வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் களமிறங்குறாங்க. இவங்க களமிறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பையனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும் போது இவங்களே நினைச்சு கூட பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது மக்களே. ஒரு யூனிக்கான கான்செப்ட், ஒரு யூனிக்கான இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல தீபாவளி அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்காக ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மக்களே. எல்லா பெல்ட் வாலெட், லேடிஸ் வாலெட், லேடிஸ் பேக் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் போது 399 இருந்து ஜென்ஸ் வாலெட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பெல்ட்டுக்கும் 50% ஆஃபர் இருக்கு. அதே போல போட்டோ வாலெட்டுமே உங்களால 650k வாங்கிக்க முடியும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. காலியாவதுக்குள்ள வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இந்த சீரிஸோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் டேப்ல பழைய வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஆடம்னு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுடைய சின்ன வயசு போட்டோ வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன விஷயம் நினைச்சாங்களோ தெரியல, பையனுடைய ரூம்குள்ள போயிட்டு பார்க்கும்போது பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அவனுக்கே தெரியாம அவனுடைய போனை ஆட்டையை போட்டு கொண்டு வந்து அதுல ஒரு ஸ்பை சாஃப்ட்வேர் மாதிரி இன்ஸ்டால் பண்றாங்க. பையன் என்ன பண்ணாலும் இந்த போன்ல என்ன விஷயம் ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இந்த போன்ல எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோயினால பார்க்க முடியும். அந்த மாதிரி ஒரு ஆப் மாதிரி எதையோ இன்ஸ்டால் பண்ண இதே டைம்ல ஹஸ்பண்ட் கண்ணை முடிச்சு வராரு. மிட் நைட்ல உட்காந்து என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க எல்லாமே சொல்றாங்க. பையனுடைய மொபைல்ல ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி எல்லாத்தையும் கண்காணிக்க போறேன் அப்படின்னும் போது அடி பாவி ஏன் இந்த மாதிரி பண்ற? அவனுக்கும் நிறைய சீக்ரெட் இருக்கும். அதெல்லாம் அப்பா அம்மாக்கு தெரியணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஐகருடைய இறப்புக்கு அப்புறமா பையன் கொஞ்சம் கூட சரியே கிடையாது, பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அவனுடைய பாதுகாப்புக்காக தான் நான் இந்த ஆப்பையே இன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல நீ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாலும் இவங்க கேட்கவே மாட்டாங்க. நான் அவனுடைய நல்லதுக்கு தான் பண்றேன், நீங்க கிளம்பி போங்க அப்படின்னும் போது புருஷனும் கோச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. ஐகர் யாரு அப்படின்னா நம்ம ஹீரோயினுடைய பையன் ஆடமுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டு இருப்பான். அந்த பையனுடைய இறப்புக்கு அப்புறம் தான் பையனுடைய நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபீல் பண்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு சோகமா தனியா உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மொட்டையும் ஒரு பொண்ணு வராங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பக்கமா இந்த பக்கமா உட்காந்துட்டு இவங்க தொணன்னு பேசிட்டு இருக்க. இந்த பொண்ணுக்கு கடுப்பாயிடுச்சு. அவ பாட்டுன்னு சரியான குடி, அப்படியே நடக்க கூட முடியாத அளவுக்கு குடிச்சிட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. அப்போ இந்த பொண்ணு தான் வந்து கைத்தாங்களா கூட்டிட்டு போகும்போது மொட்டையும் கிட்ட வந்து அப்படியே இந்த பொண்ணை பிடிச்சுக்கிறான். அந்த கேசட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்கும் போது என்ன கேசட், எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணு போதையா இருக்கா, ஒண்ணுமே பண்ண முடியல. இந்த பொண்ணை வலுக்கட்டாயமா வண்டிக்குள்ள தூக்கி போட்டுட்டு கேசட் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மொட்டையை அடிச்சுக்கிட்டே போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் கண்ணை முடிக்கிறாங்க. ஏதோ ஒரு ஜிம்முக்கு போறாங்க. அதுக்கப்புறம் தற்காப்பு கலை பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு அதையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு கடைக்கு போறாங்க. இது ஒரு பேக்கரி மாதிரியான ஒரு கடை. அங்க போயிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த கடைக்காரருடைய பொண்ணும் நம்ம ஹீரோனுடைய பொண்ணும் நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, பெஸ்ட் ஃப்ரெண்டு. அதனால இவரும் லைட்டா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல பையன் யாருக்கோ மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜ் எல்லாமே இவங்களுக்கு நோட்டிபிகேஷனா வர ஆரம்பிக்குது. அதுல பையன் என்ன போட்டிருக்கான் அப்படின்னா ஐகருடைய சாவுக்கு நான் தான் காரணம், அவன் சாகும் போது நான் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பேசிட்டு இருக்கான். அட இவனுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்பா வந்துட்டு அந்த ட்ராஷ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ நேரா போயிட்டு புருஷங்கிட்ட இந்த மாதிரி நம்ம பையன் இன்னமும் ஐகருடைய இறப்புல இருந்து வெளியே வரவே இல்ல, தான் தான் காரணம்னு பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது இங்க பாருமா, நான் முன்னாடியே சொன்னேன் அவனுக்கு நிறைய சீக்ரெட் இருக்கும், நீ அதுல தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு நீ தேவையில்லாம அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு அவன் பண்ற எல்லா மெசேஜையும் பார்த்து மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. இவங்களுக்கு ஒரு பையன் மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணு இருக்கா. பொண்ணு பையன் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது நான் பையனுடைய நல்லதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். பையன் வந்துட்டு ஐகர் இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த சோகத்துல இருந்து இன்னமும் வெளியே வரவே இல்லை, நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு பையன் வெளியே வரான். லைட்டா நோட் பண்ணிட்டு இருப்பான். ஆனாலும் கண்டுக்காம ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப டே இருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பின்னாடி போயிட்டு ஏதோ சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க. இங்க பாரு, நீ அவனை பத்தி யோசிக்கிறத நிப்பாட்டு, அவன் கண்டிப்பா நல்லா இருப்பான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு புருஷன் வேலைக்கு கிளம்பிடுறாரு. பொண்ணு இருக்கான்னு சொன்ன பாத்தீங்களா, பொண்ணை கூப்பிட்டு இவங்களே போயிட்டு ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு வராங்க. அடுத்து அந்த கடைக்கார காமிக்கிறாங்க. கடைக்காரருடைய பொண்ணு ஸ்கூலுக்கு கிளம்பாம அப்படியே சோகமா
படுத்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போன்ல வீடியோ காமிக்கிறா. கூட படிக்கிற ஏதோ ஒரு விசக்கிருமி இந்த பொண்ணுக்கு தாடி மீசலா இருக்கிற மாதிரி அனிமேட் பண்ணி அந்த வீடியோவை ஸ்கூல் முழுக்க சர்க்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதனாலேயே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இங்க பாரு தங்கம், இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது. இதெல்லாம் கண்டுக்காத. வாழ்க்கையில நீ இதை விட பெரிய பெரிய விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. நீ கிளம்பு, இதெல்லாம் தூக்கி போட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஆடம் கிளம்பி ஸ்கூலுக்கு போறான். ஸ்கூலுக்கு போயிட்டு சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஆடம்க்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு பேரு கஜா. கஜா ஆடம் கிட்ட வந்து அவன் இறந்து போனதுக்கு நீ ஒன்னும் காரணம் கிடையாது. அவன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனா. நீ கூட இருந்து காப்பாத்த ட்ரை பண்ணி இறந்து போயிருந்தா கூட பரவாயில்ல. நீ கூடவே இல்ல. நீ ஏன்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவன் கடுப்பாவுறான். இல்ல நான் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்து போன பையனுக்கு ஒரு துக்கம் அனுசரிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்றாங்க. அதுக்கு ஸ்கூல்ல இருந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் உடைய பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்திருக்காங்க. முதல்ல வந்துட்டு அந்த ஸ்கூலை சேர்ந்த சைக்காட்ரிக் டாக்டர் தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், அமைதியான பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்ல விதமா பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்கூல் பசங்களாம் சேர்ந்துட்டு அந்த பையனுடைய நல்ல மெமரிஸ் எல்லாத்தையும் வீடியோவா பிளே பண்ணி காமிக்கிறாங்க. அவன் இறக்கத்துக்கு முன்னாடி கடைசியா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட அந்த வீடியோவையும் பிளே பண்ணி காமிக்கும் போது அங்க வந்துட்டு இறந்து போன பையனுடைய அம்மாவும் 2 ட்வின் சிஸ்டர்ஸும் வந்திருப்பாங்க. அம்மாக்கு மனசே கேட்கல, பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியே வரவே முடியல. கடைசியா இந்த விஷயம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் கிளம்புறாங்க. கிளம்பும் போது நம்ம ஹீரோயினுக்கு புரியுது இவங்க கொஞ்சம் கூட சரியே கிடையாது, நம்ம லைட்டா போயிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பையனுடைய அம்மா கிட்ட போயிட்டு லைட்டா பேச்சு கொடுக்குறாங்க. நீங்க வந்துட்டு யாரும் இல்லைன்னா நினைக்காதீங்க, உங்களுக்கு சப்போர்ட்டா நாங்க எல்லாரும் இருக்கோம், முக்கியமா நான் சப்போர்ட்டா இருக்கேன், உங்களுக்கு என்ன பேசணும் அப்படின்னாலும் என்கிட்ட வந்து பேசுங்க, ஒரு கால் பண்ணுங்க, நான் கிளம்பி வரேன் அப்படின்னும் போது உடனே இவங்க கடுப்பாயிட்டாங்க. என்னுடைய சிச்சுவேஷன்ல இருந்தாதான் உனக்கு எல்லாமே புரியும், நீ நல்லா தான் இருக்க, உன்னுடைய பையன் நல்லா தான் இருக்கான், என்னுடைய பையன் தான் இறந்து போயிட்டான், உன் பையன் இறந்து போனாதான் உனக்கு அந்த சோகம் தெரியும், சும்மா வந்து பேசிட்டு இருக்காத, முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா கத்தி விட்டு அவங்க அங்கிருந்து கிளம்ப ஹீரோயினுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்காக என்னுடைய பையனையும் சாவ சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்போ பையனை கூப்பிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது பையன் ஃபீல் பண்ணிட்டே வரான். பழைய எல்லா விஷயத்தையும் நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது இங்க பாரு, கவலைப்படாத, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவன் இறந்து போயிட்டான், அதையே நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னும் போது இந்த பையன் உடனே பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி மாதிரி வண்டியை நிப்பாட்டுங்க, இறங்க போறேன் அப்படின்னும் போது டேய் நட் ரோட்ல எங்கடா இறங்குற, வாடா உனக்கு ஒரு கிளாஸ் இருக்கு அப்படின்னு சொன்ன இல்லையா, அங்க டிராப் பண்றேன் அப்படின்னும் போது இல்ல இறங்குறேன் அப்படின்றான். வண்டியை நிப்பாட்டல அப்படின்னா குதிச்சிடுவேன் அப்படின்னும் போது அட பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை நிப்பாட்டி நீ எங்க வேணா போ, என்ன வேணா பண்ணு, நைட்டு மறக்காம வீட்டுக்கு வா, பழைய மாதிரி ஓடி போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஐகருடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க அந்த பிளே பண்ண வீடியோலாம் சரியாவே பார்த்துருக்க மாட்டாங்க, செம சோகமா இருந்திருப்பாங்க. அந்த வீடியோவை இப்ப போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பென்ட்ரைவை சொருவி பார்க்கும்போது ஐகர் இறந்து போறதுக்கு முன்னாடி கடைசியா ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோவை தான் போட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த வீடியோ போட்டு பார்த்து பையனை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது பையன் உட்கார்ந்துட்டு இருக்கான். பையன் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஹூடியை பாக்குறாங்க. இதே ஹூடியை இதுக்கு முன்னாடி இவங்க எங்கேயோ பார்த்திருப்பாங்க. உடனே பொண்ணுங்களை கூப்பிட்டு நீ போயிட்டு அந்த போட்டோ பாக்ஸை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து ஒரு போட்டோ எடுக்கிறாங்க. ஆடம் ஒரு ஊடி போட்டிருக்கான். அதே ஊடி தான் இந்த வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஆக்சுவலா இந்த ஐகர் தனியா போயிட்டு எங்கேயோ போதை பொருளை யூஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்றது தான் கேஸ். கூட யாருமே இல்ல, காப்பாத்த கூட யாருமே கிடையாது அப்படின்றதான் கேஸ். ஆனா ஆடமுடைய ஊடி அங்க இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஆடமும் அங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. சம்திங் ஏதோ ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு ஆடம மீட் பண்றாங்க. டேய் இந்த மாதிரி நான் வீடியோல உன்னுடைய ஊடிய பார்த்தேன், கடைசியா அவன் காணாம போயிட்டு கடைசியா அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உன்னுடைய ஊடியும் பக்கத்துல இருக்கு. உனக்கு என் பையன் இறந்து போனதை பத்தி ஏதோ தெரியும், என்ன மறைக்கிற, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம அங்கிருந்து கிளம்பிடுறான். இவனுக்கு ஏதோ தெரியும் போல ஆனா மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உடனே போலீஸ் கிட்ட போயிட்டு இவங்க கண்டுபிடிச்ச எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆடம்க்கு எல்லாமே தெரியும், அவனை கூப்பிட்டு விசாரிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா ஏதாவது கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஏமா நான் தெளிவா எல்லாமே விசாரிச்சிட்டோம், உங்க பையன் இறந்து போகும்போது கூட யாருமே கிடையாது, தனியா இருந்து போதைப் பொருள் அதிகமா யூஸ் பண்ணி ஓவர் டோஸ் ஆயிட்டு தான் அந்த பையன் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிருக்கான், இதுக்கப்புறம் விசாரிக்க ஒண்ணுமே கிடையாது, கேஸையே க்ளோஸ் பண்ணியாச்சு, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஆடம்க்கு ஸ்கூல்ல
2 பசங்களை பார்த்தாலே பிடிக்காது. அந்த 2 பசங்களுக்கும் ஆடம்க்கும் எப்பயுமே செட் ஆகாது. அந்த பசங்க வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அந்த பார்ட்டிக்கு நிறைய பேர் போயிருக்காங்க. நம்ம ஆடமுடைய கேர்ள் ஃப்ரெண்டும் தன்னுடைய ஃப்ரெண்டை கூப்பிட்டு அங்க போயிருக்கா. போகும்போது கால் பண்ணிட்டே போறா, இந்த பயபுள்ளி ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு போன் பண்ணாலும் அட்டனே பண்ண மாட்டான். இந்த பொண்ணு போயிட்டு எல்லாத்தையும் பேசிட்டு இருக்கும் போது ஆடம் அங்க வரான். வந்தவன் எல்லாரையும் கடுப்பா பார்த்துட்டு மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மியூசிக் பிளேயரு ஸ்பீக்கரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு அநியாயமா என் ஃப்ரெண்டு இறந்து போயிட்டான், நீங்க எல்லாருமே ஜாலியா கொண்டாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பயங்கரமா சண்டை போடும்போது அந்த 2 பையன்ல ஒரு பையன், இங்க பாரு உனக்கு கொண்டாட பிடிக்கல அப்படின்னா கிளம்பு, சும்மா வந்து இங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காது அப்படின்னு சொல்ல இவன் கத்தி விட்டு கிளம்புற விஷயத்த அந்த பொண்ணு பாக்குறா. பார்த்துட்டு பின்னாடியே போயிட்டு ஆடம் எங்கடா போற, நானும் கூட வரேன் அப்படின்னு போது இல்ல உன்னால என் கூட வர முடியாது, நான் மட்டும் தனியா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உமா கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா இன்னும் ஆடம காணும், எங்க இந்த பயவுடைய ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பையனுக்கு கால் பண்றாங்க. போனே எடுக்க மாட்டான். கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி பார்ட்டிக்கு வந்தவன் செமையா சண்டை போட்டு இங்க இருந்து கிளம்பி போயிட்டான், அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, எங்க கிளம்புனா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு எல்லாமே சொல்ல இப்ப இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியாம இங்க இருந்து கிளம்புறாங்க. கிளம்பி ரோடா போயிட்டு எங்கெல்லாம் பார்ட்டி நடக்குமோ எல்லா பார்ட்டி ஹவுஸ்க்கும் போயிட்டு என் பையன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பார்ட்டியுடைய ஹோஸ்ட் யாரு அப்படின்னா கஜோஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன். அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு கதவை தட்டும் போது அப்பா தான் வந்து கதவை திறக்கிறாரு. இந்த மாதிரி உங்க பையன் ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கானா, அந்த பார்ட்டிக்கு என்னுடைய பையனும் வந்துட்டு போனா அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன், உங்க பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் எங்க போனான்லாம் தெரியல, அதை நான் ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கடுப்பாகிறாரு. சரி ஓகே, என்னுடைய பையன் இந்த பார்ட்டிக்கு வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய வீட்டை பார்த்தா பார்ட்டி நடத்துற ஹால் மாதிரியா தெரியுது, முதல்ல இருந்து கிளம்புமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா பேசி அங்கிருந்து அமுச்சு விட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நடுவுல ஒரே ஒரு சீனை மிஸ் பண்ணிட்ட மக்களே. அங்கிருந்து ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஒரு மொட்டையினும் ஒரு பொண்ணும் சேர்ந்து கடத்திட்டு போனாங்க பாத்தீங்களா, அந்த குடிமகளுடைய பேரு மரியானா. அந்த மரியானாவை தேடி ஒரு பொண்ணு வரா. அந்த பாருக்குலாம் வந்து இந்த பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லும் போது உடனே அந்த பொண்ணு கடைக்காருக்கு கால் பண்றா. கால் பண்ணி இந்த மாதிரி மரியானாவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவ காணாம போனா, எனக்கு ஏன் கால் பண்ணிட்டு இருக்க, அவ எங்க போனா எப்படி போனா எனக்கு என்ன வந்துச்சு, நான் பாட்டுன்னு என் பொண்ணோட தனியா ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அமைதியா, அவ காணாம போயிட்டா, அவ எங்க போனா இறந்து போனா அப்படின்லாம் எனக்கு கால் பண்ணாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு போனை கட் பண்ணிட்டு இருப்பாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் பையனை தேடி எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கு, அதுக்குள்ள போயிட்டு பையனை தேடிட்டு இருக்கும் போது அங்க அந்த கடத்தல்காரிய பாக்குறாங்க. இந்த பொண்ணுகிட்டயே போயிட்டு இந்த பையனை பாத்தீங்களா இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோவெல்லாம் காமிக்கும் போது இதே டைம்ல மொட்டையன் பின்னாடி வந்து நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்றான். 2 பேரையும் ஹீரோயின் ஸ்டார்டிங்ல அடிச்சாலும் அதுக்கப்புறம் 2 பேருமே ஹீரோயின் அடிச்சு மட்டை பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மறுநாள் காலையில ஒரு குப்பை கிடங்குல காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணுடைய டெட் பாடி இருக்கு. குப்பை ஆள்றவங்க அந்த டெட் பாடியை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. இப்போ செகண்ட் எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே டெட் பாடியை பார்த்துட்டு அங்க குப்பை எடுக்கிறவங்க போலீஸ்க்கு கால் பண்றாங்க. மொத்தமா 3 போலீஸ் வராங்க, ஒரு லேடி போலீஸ் 2 ஜென் போலீஸ் வராங்க. லேடி போலீஸ் இந்த பசங்க கிட்ட நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒண்ணுமே கண்டுபிடிக்கல, இப்பதான் வந்திருக்கோம், எந்த எவிடன்ஸும் கிடைக்கல அப்படின்னு சொல்லும் போது தரவா செக் பண்ணுங்க, கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே டெட் பாடியை பாக்குறாங்க. அந்த ஏரியாவையே சுத்தி முத்தி பாக்குறாங்க. மொத்தமா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கஜாவை காமிக்கிறாங்க. நம்ம ஆடமுடைய கேர்ள் ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு ஆடம்க்கு கால் பண்ணி பாக்குறா, போனே போக மாட்டேங்குது. அப்பா கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்கா. அந்த பையன் கால் பண்ணா எடுக்கவே மாட்டான், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல, ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னும் போது ஏமா அந்த பையன் தான் அடிக்கடிக்க சொல்லாம கொல்லாம எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்பி வந்துடுவான், நீ கவலைப்படாத அதே போல வந்துடுவான் அப்படின்னும் போது இல்லப்பா அந்த ஃப்ரெண்டுக்கார இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த பையன் சுத்தமா சரியே கிடையாது, ஏதோ சரியில்லாத மாதிரியே நடந்துக்கிறான், எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ கவலைப்படாத, நான் வேணா போயிட்டு அவங்க அப்பா அம்மாட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு அருமையான அப்பா இல்ல மக்களே. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த பொண்ணு கிளம்பி ஸ்கூலுக்கு போறா. ஸ்கூலுக்கு போனா அங்க கஜோஸ்னு ஒரு பையன் இருப்பான். அதான் நம்ம ஆடம்க்கு பிடிக்கவே பிடிக்காது பாத்தீங்களா, அந்த பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வரா. நேத்து நைட்ல இருந்து கஜோஸ் ஆளக்கானும், கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டான், எங்க போனா என்ன ஆனானே தெரியல அப்படின்னும் போது என்ன விஷயம் தான் இங்க நடக்குது, என்னுடைய ஆளையும் காணும் உன்னுடைய ஆளையும் காணும், இவனுங்க எங்கதான் போனானுங்க, எக்ஸாம்க்கு கூட வரவே
வரவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்னு எழுத போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோனுடைய பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஃப்ரெண்டோடைய வீட்டுல ஸ்டே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. காலையில அம்மா வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அம்மாவை ஆளையே காணும். நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி பாக்குறா, போனே போக மாட்டேங்குது. ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போயிட்டு அப்பாக்கு கால் பண்ணி காலையில அம்மா வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆளையே காணும். கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அம்மா எங்கன்னு கேட்கும் போது அம்மா வீட்லயும் இல்ல, மேபி ஏதாவது பேஷண்ட் எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட போயிருப்பாங்க. நீ கவலைப்படாத, அங்க இருந்து கிளம்பி நேரா ஸ்கூலுக்கு போயிட்டு மத்த விஷயம்லாம் ஈவினிங் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது சைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போனை கட் பண்றா. இப்போ அந்த பக்கம் ஆடமுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் கஜோஸுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு மனசு கேட்கல, பயப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் எங்க தான் போனானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஆடமுடைய வீட்டுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆடமுடைய வீடு ஒரு பணக்கார பாஷான கம்யூனிட்டிக்குள்ள இருக்கு. எல்லாமே இண்டிவிஜுவல் வீடா இருந்தாலும் பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் போட்டு வச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மலை ஏறி அதுக்கப்புறம் எங்கெங்கயும் எகிரி குச்சி வராங்க. வந்துட்டு வீட்டை பார்த்தா வீட்டுக்குள்ள யாரையும் காணோம், லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு பிரெஞ்சு விண்டோ மட்டும் ஓபன் ஆகுது. அந்த விண்டோ வழியா உள்ளுக்குள்ள போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கஜோஸுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கேட்கும் போது வேணாம் ஆன்டி, வீடு முழுக்க பயங்கரமான செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் செட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தெரியாம உள்ளுக்குள்ள போயிட்டு அதுல மாட்டிக்கிட்டு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா போலீஸ் உடனே கிளம்பி வந்துருவாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை, வாங்கி வந்து கிளம்பிடலாம், ஆன்டி கிட்ட ஈவினிங் கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. அந்த ரெண்டு மேல் போலீஸும் சேர்ந்துட்டு பாஸ் கிட்ட போயிட்டு இந்த லேடி போலீஸ பத்தி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த லேடி வந்துட்டு ஒழுங்காவே விசாரிக்க மாட்டாங்க, எங்களையும் ஒழுங்கா விசாரிக்கவே விட மாட்டாங்க, இவங்க வேணாம் நாங்க மட்டும் டீம்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்ப அந்த பொண்ணையும் பாஸ் கூப்பிடுறாரு. நீங்க 3 பேரும் கிரைம் ஸ்பாட்டுக்கு போனீங்க இல்லையா, என்ன கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது வரைக்கும் ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல, போஸ்ட்மார்ட்டத்துக்கு டெட் பாடி போயிருக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க சொல்லும் போது உடனே அந்த லேடி போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு கண்டிப்பா ஒரு பிராஸ்டியூட், கிராப் டாப் மாதிரி போட்டிருக்கா, ஏதோ மயக்க மருந்து மாதிரி கொடுத்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டு அந்த பொண்ணு கொலை பண்ணிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணு ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கான எந்த அடையாளங்களும் கிடையாது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லயும் அந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள எந்த விதமான விஷமும் போன மாதிரி தெரியல. அந்த பொண்ணை அடிச்சு இல்ல கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே புட்டு வைக்க, அடங்கப்பாடியோ 3 பேரும் சேர்ந்துட்டு ஒன்னாதான் கேஸ விசாரிக்க போனீங்க, உங்களால ஒரு ஆணியும் புடுங்க முடியல, ஆனா இந்த பொண்ணு பாரு எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கா, நீங்க தான் ஒழுங்கா விசாரிக்க மாட்டீங்க, நீங்க இந்த டீமை விட்டு போயிடுங்க, இந்த பொண்ணு மட்டும் இந்த கேஸ விசாரிக்கிட்டோம், நான் வேணா வேற டீமை போட்டு சொல்றேன் அப்படின்னு போது 2 பேருக்கும் அசிங்கமா போச்சு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினுடைய புருஷனை காமிக்கிறாங்க. இவர் ஏதோ ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காரு. மீடியாக்கெல்லாம் ஒரு பேட்டி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது கூட பொண்டாட்டிய பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு. எங்க போனா என்ன ஆனா, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங்க கூட பாதியில முடிச்சுட்டு வந்து கால் பண்ணி பாக்குறாரு, போனே போக மாட்டேங்குது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம கஜாவையும் கஜோஸுடைய கேர்ள் ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. கஜா கிளம்பி கஜோஸுடைய கேர்ள் ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போயிருக்கா. இந்த பயபுள்ளைங்க எங்க போனானுங்களே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வேற கதையெல்லாம் பேசிட்டு இருக்கா. இவ யார்ட்டையும் வந்து ட்ரக் வாங்கினாலாம். அந்த ட்ரக்கையும் கஜா கிட்ட காமிச்சிட்டே இருக்கும் போது அங்க கஜோஸும் கஜோஸுடைய பாய் ஃப்ரெண்டும் வராங்க. பாய் ஃப்ரெண்டுனா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, சாதாரண ஃப்ரெண்டு. இப்போ கஜோஸை பார்த்தோன்னே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. போயிட்டு பாய் ஃப்ரெண்டை மீட் பண்றா. இப்போ இவங்க எல்லாரும் கிளம்பி பீச்சுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நீ ஆடம பாத்தியா, அவன் கிட்ட பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு கஜோஸ் கிட்ட கேட்கும் போது அவன் உன்னுடைய பாய் ஃப்ரெண்டு, இன்னொன்னு அவனுக்கும் எனக்கும் சுத்தமா செட்டே ஆகாது, அப்படி இருக்கும் போது நான் எதுக்கு அவனுக்கு கால் பண்ண போறேன், இல்ல அவன் எதுக்கு என்கிட்ட பேச போறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடம ஆளையே காணும், எங்க போனானே தெரியல, வீட்டுக்கு போனாலும் ஆளை காணும், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லி புலம்பிட்டு இருக்கா. அடுத்து அந்த கடையில காமிக்கிறாங்க. கடைக்காரனுடைய பொண்ணு, அதுக்கப்புறம் இந்த தங்கச்சி கடையெல்லாம் இருக்கும் போது கஜோஸுடைய கேர்ள் ஃப்ரெண்டு ஏதோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பா. அந்த டைம்ல ஆடமுடைய தங்கச்சியை பார்த்துட்டு, ஏமா உங்க அண்ணன் எங்கம்மா, கஜா வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா, கால் பண்ணாலும் உங்களுடைய அண்ணன் போனே எடுக்க மாட்டானாமே, எங்க தான் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னது ஆடம காணமானு ஷாக் ஆகுறா. ஏன்னா இவ நேத்து நைட்ல இருந்து வீட்டுக்கே போல, இப்படியே சுத்திக்கிட்டு இருக்கா, ஃப்ரெண்டோடைய வீட்லயே இருக்கா, ஃப்ரெண்டோடைய வீட்லயே தங்குறா, இங்க இருந்தே ஸ்கூலுக்கு போயிட்டு வரா அப்படின்ற மாதிரி இருக்கா. எனது அண்ணாவை காணுமானு ஷாக் ஆக கடைக்காரும் பாக்குறாரு, ஆடம காணுமா, எப்போத்துல இருந்து காணும், எங்க போனான்னு கேட்கும் போது இதே டைம்ல கரெக்டா நம்ம ஹீரோயினுடைய புருஷன் கால் பண்றாரு. இந்த மாதிரி என் மனைவியை காணும், எங்க போனான்னு தெரியல, கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டாங்க, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும் போது என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீங்க வீட்டுக்கு போயிட்டு என் மனைவி இருக்காங்களான்னு பாருங்க, சம்டைம்ஸ் இந்த மாதிரி தான் போனை சைலண்ட்ல வச்சுட்டு மறந்து போயிடுவாங்க, வீட்டுக்கு போயிட்டு பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கண்டிப்பா போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வீட்டுக்கு போயிட்டு பாக்குறாரு. மனைவியை காணும். வீடு முழுக்க செக் பண்ணி பார்க்கும் போது யாரையும் காணும். உடனே அவருக்கு கால் பண்ணி வீட்டுல உங்க மனைவியை காணும், இன்னொன்னு உங்க பையனும் நேத்து நைட்ல இருந்து காணமாமி, எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனது ஆடமும் காணுமா, அவன் எப்போ தந்து காணாம
எங்கெல்லாம் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு சரியா தெரியல, கூட படிக்கிற பொண்ணு கடைக்கு வரும்போது சொன்னா. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் உடனே கிளம்பி வரேன், நான் இந்த மாதிரி வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு மனுஷன் அடுத்த பிளைட்டை பிடிச்சி நேரா ஊரு வராரு. இப்போ வீடு வந்து பார்க்கும்போது மனைவியும் காணும் பையனையும் காணும். இவங்க எங்க தான் போனாங்க? பையனுக்கு பின்னாடி தான் கண்டிப்பா பொண்டாட்டிக்காரி போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பை ஆப் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணி பையன் எங்க போறான் என்ன வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கண்காணிச்சுக்கிட்டு இருந்தா சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. வீடு முழுக்க போயிட்டு செக் பண்றாரு. முக்கியமா மனைவியோட ரூம்ல போயிட்டு மனைவியோடைய திங்ஸ் எல்லாம் செக் பண்றாரு. இந்த பொண்ணு பையனுக்கு பின்னாடி போனாலே ஏதாவது கண்டுபிடிச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது இதே டைம்ல ஒரு ஹாஸ்பிடல்ல இருந்து கால் பண்றாங்க. இந்த மாதிரி உங்க மனைவிக்கு அடிபட்டு அட்மிட் ஆயிருக்காங்க, இப்பதான் கண்ண முடிச்சாங்க, நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது மனுஷன் ஷாக்கா இங்க இருந்து கிளம்புறாரு. கிளம்பி ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு மூஞ்சி மோரெல்லாம் உடஞ்சு போயிருக்கு, தலையில தையெல்லாம் போட்டிருக்காங்க. பார்த்தவொடனே இவங்க ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. சரி அழுவாத, எல்லாமே சரியாயிடும் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் நடந்த எல்லாமே சொல்றாங்க. இந்த மாதிரி பையனை காணும், பையன் கடைசியா யாருக்கும் மெசேஜ் பண்ணா, நான் பையனை தேடி போகும்போது யாரோ 2 பேர் வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டாங்க, என்னுடைய மொபைலையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது முதல்ல கிளம்பி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு மேபி மொபைல் கீழே விழுந்திருக்குமா, யாரு அட்டாக் பண்ணா அந்த விஷயம்லாம் தேட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சும்மா ஸ்பாட்டுக்கு போயிட்டு பாக்குறாங்க, அங்க ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர அன்னைக்கு நைட்டு கஜாவுடைய அப்பா அம்மா வராங்க. உங்க பையனுக்கு என்னாச்சு, எங்க போனா, ஆளையே காணுமா, என் பொண்ணு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கா அப்படின்னு சொல்லும் போது இவங்க என்ன விஷயம் ஆச்சோ எல்லாமே சொல்றாங்க. முக்கியமா மொபைல்லையும் அந்த ஸ்பை ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஏமா இந்த மாதிரி ஸ்பை ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி வைக்கவே கூடாது, இது ஆக்சுவலா கிரைம், இதை மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீ ஜெயிலுக்கே போயிடுவே அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றாங்க, ஆக்சுவலா பையன் அடிக்கடிக்க காணாம போயிடுவான் அப்படின்னு கூட சொல்ல முடியாது, சொல்லாம கொல்லாம ஓடி போயிடுவான், ஒரு 2 நாள் கழிச்சு திரும்பி வருவான், அடிக்கடிக்க இந்த மாதிரி ஓடி போறானே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையன் சின்ன பையனா இருக்கும் போது பீச்சுக்கு கூட்டு போயிருப்பாங்க, ஒரு செகண்ட் தான் பார்க்காம விட்டுருப்பாங்க, அதுக்குள்ள பையன் காணாம போறான், என்னடா பையன் காணாம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பயந்து தேடும் போது பையன் சந்தோஷமா வரான், எதையோ வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போயிட்டு இருக்கான், நான் ஜாலியா இருந்தேன் பபுல பார்த்துட்டு போனேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் சந்தோஷமா அந்த பபுல பார்த்துட்டு பின்னாடியே போனாலும் எனக்கு என் பையனை மிஸ் பண்ணிட்டோமோ, அவ்வளவுதான் தொலைச்சிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயமா போச்சு. அன்னில இருந்து ஓவர் ப்ரொடெக்டிவா பார்த்துப்பாங்களாம், எனக்கு என் பையனுக்கு ஒண்ணுமே ஆகக்கூடாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க நிலைமையில இருந்து பார்க்கும்போது அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு கஜாவுடைய அப்பா அம்மா அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. கஜா எப்படா அப்பா வீட்டுக்கு வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு, போனீங்களா என்ன விஷயம் ஆச்சு, ஆடம் எங்க போனானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆடம் எங்க போனானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாக்கே தெரியலையா, அந்த பையன் அடிக்கடிக்க ஓடி போவான் இல்லையா, அந்த மாதிரி திரும்பி வருவான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, உனக்கு என்கிட்ட வேற ஏதாவது சொல்லணுமா, உனக்கு ஆடமை பத்தி வேற ஏதாவது தெரியுமா, ஏன்னா அவன் மேபி டேஞ்சர்ல கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்பா நீங்க என்னையே சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கோவமா அங்கிருந்து கிளம்புறா, ஒரு மாதிரி பதட்டமா இருக்கா, ஒருவேளை இவளும் ஏதோ மறைக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் பொண்ணுக்கு கால் பண்ணி, அம்மா வந்துட்டு ஒரு வேலையா வெளியே போயிட்டேன், அதான் கால் எடுக்க முடியல, மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. இந்த பொண்ணு, அம்மா நான் இன்னும் ஒரு 2 நாள் ஃப்ரெண்டோட வீட்லயே ஸ்டே பண்ணிக்கோவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும் போது, சரி ஆடம் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆடம் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. இதே டைம்ல அந்த ஃப்ரெண்டுக்காரி, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்த காமிக்கிறேன் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு ஒரு கன்னை காமிக்கிறா. அப்பா வந்துட்டு ஷூட்டிங் கிளப்ல இருந்தாராம், இது உண்மையான கன்னு, ஆனா இதுல புல்லட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடும் போது, போதும் ஓவரா விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கறி கலாச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்றாங்க. மரியானாவை தேடி ஒரு பொண்ணு பாருக்குலாம் போனா, அதுக்கப்புறம் இந்த கடைக்காருக்கு கூட கால் பண்ணி கேட்டா பாத்தீங்களா, அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணை மொட்டையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரான். ஒரு பேபியோடைய சீட்டை கையில வச்சுக்கிட்டு இந்த காருக்குள்ள எப்படி செட் பண்றது அப்படின்னே தெரியல, ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை பார்த்துட்டு கேட்கும் போது இந்த பொண்ணு ஹெல்ப் பண்றன்னு கிட்ட போறா. கிட்ட போனவனே இவனும் அந்த இன்னொரு பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை ஏதோ மயக்கப்படுத்தி அப்படியே அங்க வந்து கடத்திட்டு போறாங்க. கடத்திட்டு போயிட்டு எங்கேயோ கட்டி போட்டு, அந்த மரியானா உனக்கு ஏதாவது டேப் கொடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன டேப்பு, அவளையே ஆளக்கானும், அவ எப்படி என்கிட்ட டேப்பை கொடுப்பா, எனக்கு எந்த டேப்பும் தெரியாது, என்னை விடுங்க அப்படின்னு சொல்ல, ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு, இல்ல அப்படின்னா உன்னுடைய குடும்பத்தையே கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட செகண்ட் எபிசோட் முடியுது. இப்போ தேர்ட் எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் செமையா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பையனுக்கு என்னாச்சோ எங்க போனானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது, புருஷன் தான் வந்து ஒன்னும் ஆயிருக்காது, நீ கவலைப்படாத, வழக்கமா அந்த இறந்து போன பையன் கூட சேர்ந்துட்டு அடிக்கடிக்க வெளியே போயிடுவானா, இப்போ வந்துட்டு தனியாவே ஓடி போயிட்டான் போல, கண்டிப்பா திரும்பி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவரு ஆறுதலா பேசிக்கிட்டு இருக்காரு. இதே டைம்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றாங்க, உங்க பையனுடைய பர்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம், நீங்க உடனே கிளம்பி வாங்க அப்படின்னும் போது இவங்களும் கிளம்பி போறாங்க.
போறாங்க. இதே டைம்ல மொட்டை கடைசியா ஒரு பொண்ணு கடத்தினா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இந்த மாதிரி என் பொண்டாட்டிய காணும், என்ன ஆச்சு, எங்க போனானே தெரியல. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை ஸ்கூல்ல டெய்லி அவங்க தான் பிக்கப் பண்ணுவாங்க, டிராப் பண்ணுவாங்க. கடைசியா அவங்க பிக்கப் பண்ண வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல இருந்து கால் பண்ணாங்க. அதோட என் பொண்டாட்டிய காணும், தயவு செஞ்சு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்க மனைவிக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே ஒரு கடுப்பாகிறாரு. என் பொண்டாட்டி அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம என் பொண்டாட்டி நிறையவே மெடிசன் எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஏதோ ஒரு உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்களாம். சோ மெடிசன் எடுக்காம இருக்க முடியாது. கண்டிப்பா என் பொண்டாட்டிக்கு ஏதோ ஆயிருக்கு, தயவு செஞ்சு தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ எல்லாம் கொடுக்குறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு என்ன விஷயம்னு கேட்கும் போது அந்த லேடி போலீஸ் தான் இந்த பையனுடைய கேஸை விசாரிக்கிறாங்க போல. அந்த பையனுடைய பர்ஸை கொடுக்கும் போது அதுல பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கு. ஏங்க என்னங்க என் பையனுடைய பர்ஸ்ல பிளட் ஸ்டெயின்லாம் இருக்கு, இது கண்டிப்பா என் பையனுடைய பர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை கன்ஃபார்ம் பண்ணதான் எங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும், உங்க டிஎன்ஏவை சாம்பிளா கொடுத்துட்டு போங்க, மேட்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது, அது மட்டும் இல்லாம உங்க பையன் காணாம போயிட்டு 3 நாள் ஆகுது, நீங்க ஏன் இன்னும் உங்க பையன் காணாம போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஹீரோயின் கடுப்பாகிறாங்க. என் பையன் காணாம போன அன்னைக்கே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், ஆனா உங்க கொலிக் தான் எங்கேயாச்சும் கேர்ள் ஃபிரெண்ட் வீட்டுக்கு போயிருப்பான், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொன்னாரு. நான் அப்பயும் கெஞ்சி பார்த்தேன், அவங்க கேட்கவே இல்ல. உங்க கொலிக் கம்ப்ளைண்ட் எடுக்கல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த லேடி போலீஸும் கடுப்பாகிறாங்க. நீங்க கவலைப்படாதீங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்றேன், கண்டிப்பா தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அந்த கடைக்கார காமிக்கிறாங்க. கடைக்காரு பொண்ணுடைய போனை சும்மா பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ பார்ட்டியோ பர்த்டே பார்ட்டிக்கோ அரேஞ்ச் பண்ணிருக்காங்களாம். அந்த பார்ட்டிக்கு நீ கண்டிப்பா வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுடைய அந்த தாடி மீசலா இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் மாஃப் பண்ணி போட்டு வச்சு நீ வராதன்னு மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. இதை பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பார்த்தா பொண்ணு இன்னும் கஷ்டப்படுவாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை தூக்கிட்டு போயிட்டு அந்த மெசேஜை ரிமூவ் பண்ண பாக்குறாரு. இதே டைம்ல பொண்ணு வரும்போது இவர் அந்த போனை தூக்கி ஒரு ஓரமா ஒலிக்க வச்சுட்டு அப்படியே சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த விஷயம்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்னா, ஸ்கூல்ல இருக்க ஒரு டீச்சரு நீ ஃபேஷியல் ஹேர்லாம் ரிமூவ் பண்ணவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க கூட கிடையாது, ஏதோ சும்மா ஃபன்னா சொன்னாரா என்னன்னு தெரியல. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு தாடி மீசலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த டீச்சரே எல்லாருக்கும் முன்னாடி மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாரு, கலாய்க்க வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அதுக்கப்புறமும் பசங்க விடாம இந்த பொண்ணை கலாச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா கடைக்காரு, இவரும் சும்மா கிடையாது மக்களே, அந்த ஆளை ஏதாவது பண்ணும், அந்த டீச்சரால தான் மன ரீதியா தன்னுடைய பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை ஃபாலோ பண்றாரு, மீட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா பொண்டாட்டிக்காரி, அந்த டீச்சருடைய பொண்டாட்டிக்காரி விடாம உனக்கு இப்போ என்னதான் வேணும், எதுக்காக என்னுடைய புருஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போடுறாங்க. இவரு கண்டுக்காம கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கஜோஸ் நம்ம ஆடமுடைய கேர்ள் ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஆடமை காணும் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க போஸ்டர் ஒட்டிட்டு இருக்கா. ஆடமுடைய வீட்டுக்கு பக்கமே ஒட்டும் போது அங்க நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன இந்த பசங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அப்படியே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஆடம்க்கு என்ன ரொம்ப பிடிக்கும், ஆடம் என்கிட்ட சொல்லாம எங்கேயுமே போக மாட்டான், இப்போ அவனுக்கு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல, நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சரி உங்க ஃபேஸ்ல என்ன காயம்னு கேட்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. இந்த பசங்களே இவ்வளவு முயற்சி பண்றாங்க, நம்ம ஒண்ணுமே பண்ணாம இருந்தா எப்படி, நம்ம பையனை கண்டுபிடிக்க நம்மளும் ஏதாவது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி ஐகருடைய அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க வீட்டுக்குள்ள கூண்டு போயிட்டு பையன் வரைஞ்சி வச்ச படம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே காமிச்சு பையனை பயங்கர பெருமையா பேசிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி ஆடம ஒரு 3-4 நாளா ஆளையே காணும், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னே தெரியல, போலீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், நீ எங்கேயாச்சும் கடைசியா பாத்தியா, என் பையனை எங்கேயாச்சும் பாத்தியான்னு கேட்கும் போது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல ஓடிய பார்த்த விஷயத்தையும் நம்ம ஆடம் கிட்ட போயிட்டு பேசின விஷயத்தையும் அவங்க சொல்லும் போது, நீ எதுக்காக என் பையனை போயிட்டு மீட் பண்ணி பேசின, எதுவா இருந்தாலும் என்கிட்ட பேசிருக்கணும், நீ நேரடியா போயிட்டு எப்படி என் பையன் கிட்ட பேசுவ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கண்டிப்பா என்னுடைய பையன் இறந்து போகும்போது உன் பையன் கூடவே இருந்திருக்கான், ஏன்னா அந்த வீடியோல உன் பையன் யூஸ் பண்ற அந்த ஹூடியை பார்த்தேன், உன்னுடைய பையன் ஏதோ
மறைக்கிறான், அதனால தான் நேரா போயிட்டு அவங்கிட்ட கேட்டேன் அப்படின்னும் போது, இல்ல மேபி உன்னுடைய பையன் என்னுடைய பையன் ட்ரெஸ்ஸை சும்மா கூட வாங்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி கழட்டி வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு, அந்த ஆங்கிள் யோசிக்கலையான்னு கேட்கும் போது, இங்க பாரு கொஞ்சம் வாயை முடிட்டு அமைதியாரு, உன் பையனை நான் போயிட்டு கேட்கும் போது அவனுக்கு என் ஃபேஸை கூட பார்த்து பதில் சொல்ல கூட முடியல, உன்னுடைய பையன் கண்டிப்பா எதையோ மறைக்கிறான், அது என்ன விஷயம் தான் தெரியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் உடனே கடுப்பாயிட்டாங்க. உன்னுடைய பையன் எங்க இறந்து கிடந்தா, மேபி அங்க கூட என் பையன் போயிருக்க வாய்ப்பு இருக்கு, ஒழுங்கா என்ன அந்த ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்னும் போது இவங்களும் கூட்டிட்டு போறாங்க. அது ஒரு பழைய கைவிடப்பட்ட ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கு, தண்ணியும் இல்ல மனுஷங்களும் இல்ல, அப்படியே குப்பை குளமா இருக்கு. இவங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அந்த பையன் எப்படி எந்த பொசிஷன்ல இறந்து கிடந்தானோ அதே பொசிஷன்ல அப்படியே மெழுகுவத்திலாம் அடுக்கி வைக்கப்பட்டு ஏத்தி வைக்கப்பட்டிருக்கு. இவங்களுக்கு இதை பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக்கு. இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் தான் வந்திருப்பாங்க, இந்த ஸ்பாட்டை பத்தி இந்த பையனுடைய அம்மாக்கும் போலீஸ்க்கும் மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கும்போது இங்க வந்து யாரு மெழுகுவத்தி ஏத்த போறா, மேபி ஆடம் கூட இங்க வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. அந்த அம்மா போயிட்டு பக்கத்துல படுத்துட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. இதே டைம்ல மொட்டையும் அந்த பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி ஒரு கடைக்கு போயிட்டு ஏதோ ஒரு ட்ரக்கை பத்தி, அந்த ட்ரக்கை யாரு வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை பத்தி கேட்கும் போது அந்த கடைக்காரன் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கிளைண்டோட டீடைல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு ஏதோ கெஞ்சி பாக்குறா, கதறி பாக்குறா, கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இந்த பொண்ணு திடீர்னு கதவை சாத்திட்டு உள்ளுக்குள்ள வர இவன் கட்டையோட அந்த பொண்ணு அடிக்க போறான். அப்போ இந்த பொண்ணு கஜ கஜா குஜு குஜான்னு ஏதோ பண்ணி அந்த டீடைல்லாம் வாங்கிட்டு வெளியே வந்து, பாத்தியா என் திறமைய பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்ன கன்றாவிரியது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை அந்த டீடைல வாங்கி பார்க்கும்போது நிக்கோலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் போட்டிருக்கு. சரிவா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போயிட்டு கஜாவுடைய அப்பாவை மீட் பண்றாங்க. இந்த அப்பா வந்துட்டு இதுக்கு முன்னாடி வக்கீலா இருந்திருப்பாரு, இப்போ பிராக்டிஸ் பண்றது கிடையாது, இருந்தாலும் இவரால கண்டிப்பா நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு அந்த போட்டோ கிளிக் பண்ணாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி ஐகருடைய அம்மா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஐகர் வந்துட்டு ஓவர் டோஸ் ஆயிட்டு அந்த போதை பொருளை அதிகமா யூஸ் பண்ணி ஹார்ட் அட்டாக்கால இறந்து போயிட்டு இருப்பான். அந்த டைம்ல கூட யாருமே கிடையாது, காப்பாத்த யாருமே கிடையாது. ஆனா ஐகருடைய அம்மாக்கு கண்டிப்பா ஆடம் கூட இருந்திருக்கான், ஆனா காப்பாத்தவே இல்ல வேற என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பையன் இறந்து போன ஸ்பாட் வேற யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அங்க யாரோ போயிட்டு கேண்டல்லாம் ஏத்தி வச்சு துக்கம் அனுசரிச்சிருக்காங்க, மேபி அது ஆடமா இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. எனக்கும் அதே டவுட் இப்போ வந்திருக்கு. இந்த கேஸ்ல உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி ஓகே பார்க்கலாம், முதல்ல உங்களை யாரோ அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அங்க போயிட்டு பார்க்கலாம், அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது ஒரு ஸ்லம்னு சொன்ன இல்லையா, அங்க போயிட்டு சுத்தி முத்தி பார்க்கும்போது மொட்டையனை பாக்குறாங்க. நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு அவனை பிடிக்க ட்ரை பண்ணும்போது திடீர்னு காணாம போயிட்டான். எங்க போனா என்ன ஆனானே தெரியல. இங்க தேடி ஒண்ணுமே வேலைக்காவல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் புருஷங்காரனும் சேர்ந்துட்டு ஸ்கூலோடைய அந்த சைக்காட்ரிக்க போயிட்டு மீட் பண்றாங்க. ஸ்கூல்ல இருக்க எல்லாருக்கும் கண்டிப்பா கவுன்சிலிங் கொடுத்திருப்பீங்க. என்னுடைய பையனுக்கும் ஐகர் இறந்து போனதுக்கு அப்புறமா கவுன்சிலிங் கொடுத்தீங்க இல்லையா, அவனை பத்தி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்ல முடியுமான்னு கேட்கும்போது முதல்ல சொல்ல முடியாது அப்படின்னாலும் அதுக்கப்புறம் சொல்றாங்க, ஐகர் ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கஷ்டப்பட்டுட்டே இருக்கான், அது என்ன விஷயம்னு தெளிவா சொல்லல, ஆனா குரு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொல்ல வந்தா, அதை தாண்டி எனக்கு வேற ஒண்ணுமே தெரியாது, நீங்க இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது இப்ப இவங்க அந்த ஊர் முழுக்க இந்த குருனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்கும்போது அது ஒரு சென்டருடைய பேரு. இந்த ஸ்கூல் பசங்களாம் டிப்ரெஷன்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு கவுன்சிலிங் போயிட்டு அந்த டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வருவாங்களாம். அப்படி ஒரு சென்டர். அங்க போயிட்டு ஜோனான்னு ஒரு லேடியை மீட் பண்றாங்க. இவங்க போயிட்டு நீங்க தான் குருவான்னு கேட்கும் போது இந்த ஒரு ஆர்கனைசேஷன் இந்த ஹெல்ப் பண்றாங்க பாத்தீங்களா, இந்த டீமுக்கான பேரு தான் குரு, என்னுடைய பேரு ஜோனா, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது இந்த மாதிரி என் பையன் பேரு ஆடம், பையன் காணாம போயிட்டான், என் பையனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியும், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவனும் இங்க வந்தான், ஆனா அதுக்கப்புறம் பெருசா வரது கிடையாது, மத்தபடி என்ன பேசணும் அப்படின்ற விஷயம்லாம் வெளியே சொல்ல முடியாது, அது கொஞ்சம் சீக்ரெட் அப்படின்னும் போது இல்ல இந்த மாதிரி என் பையனை காணும், எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல, போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க, நாங்களும் தேடிக்கிட்டு இருக்கோம், நீங்க அந்த பையன் என்ன பேசினா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கெஞ்சும் போது சரின்னு இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு வந்துட்டு அம்மாவை பிடிக்காது அப்படின்னா ஓவரா கண்ட்ரோல் பண்றாங்க, என்ன ஒண்ணுமே பண்ண விட மாட்டாங்க, அந்த கண்ட்ரோலை விட்டு மீறி வெளியே போகணும் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லாம கொள்ளாம வெளியே ஓடி இருக்கான், அதாவது அம்மா நான் உங்க கண்ட்ரோல்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்கான். இந்த எல்லா விஷயத்தையுமே இங்க வந்து சொல்லியிருக்கான். இதையெல்லாம் இவங்க சொல்ல இவங்களுக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாகுது. நான் எல்லாமே அவனுடைய நல்லதுக்காக மட்டும்தான்
தான் பண்ணேன், அவனை பாதுகாக்கணும் அப்படின்னு தான் பண்ணேன், ஆனா பையன் புரிஞ்சுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வெளியே ஓடி வரும்போது அப்பாவும் பின்னாடியே போறாரு. இல்லம்மா நீ கவலைப்படாத, டீனேஜ் பசங்க யாருக்குமே அப்பா அம்மாவுடைய அந்த பாசம் அன்பு எதுவுமே புரியவே புரியாது, அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதலா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஒரு மோட்டலுடைய வாசல்ல ஆள் அரவமே தெரியாம ஒரு கார் நிக்கும். இந்த காரு 2-3 நாளாவே இங்க நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க அந்த ஸ்பாட்டுக்கும் லேடி போலீஸ் தன்னுடைய டீம் மெம்பரை கூப்பிட்டு வராங்க. என்ன விஷயமாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப அந்த மேல் போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவர் மட்டும் அன்னைக்கு நைட்டு கூட விடாம ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா, கேமரா ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஒரு கேமரா கண்ட்ரோலுக்கான பாக்ஸ் இருக்கும், ஏதோ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேமரா எல்லாமே ஒர்க் ஆகுமா, நேத்திக்கான ஃபுட்டேஜ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல கிடைக்காது, ஏன்னா ஏதோ வாழு பசங்க இந்த கேமரா கண்ட்ரோல் பாக்ஸ் உடைய எல்லா கனெக்ஷனுமே கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க, நேத்திக்கான ஃபுட்டேஜ் எதுவுமே கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. இதே டைம்ல அந்த லேடி போலீஸ் இந்த மேல் போலீஸுக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி வாங்க, ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கிளம்பி போறாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல குப்பை கடங்கல இருந்து ஒரு டெட் பாடியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த டெட் பாடியோடைய செஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு டாட்டூ இருக்கும். இதே போல டாட்டூ தான் மரியானாவை தேடி ஒரு பொண்ணு வந்தா பாத்தீங்களா, அந்த பொண்ணுடைய செஸ்ட்லயும் போட்டிருப்பாலாம். ஒருவேளை இந்த பொண்ணுடைய டெட் பாடி தான் காணாம போன பொண்ணா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த புருஷன்காரனை கூப்பிட்டு இவங்க தான் உங்க பொண்டாட்டியான்னு கேட்கும் போது பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. இவ என் பொண்டாட்டி கிடையாது, ஆனா இவ பேரு மரியானா, என்னுடைய பொண்டாட்டிக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு அப்படின்னும் போது இது என்னடா கனெக்ஷன் வேற எங்கேயோ கட்டாயி மாறி போதே, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸ் ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம கஜோஸ் அதுக்கப்புறம் கேர்ள் ஃப்ரெண்டு அந்த டீமை காமிக்கிறாங்க. எல்லாரும் சரகு போட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த கஜோஸ் உடைய கேர்ள் ஃப்ரெண்டு, இந்த பொண்ணுடைய பேர் தான் நிக்கோலா மக்களே, இந்த பொண்ணு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. எங்கம்மா தனியா போற, நான் வந்து டிராப் பண்றேன் அப்படின்னும் போது பரவாயில்ல எங்க அப்பா தேடுவாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மட்டும் தனியா கிளம்ப, இதே டைம்ல மொட்டையும் அந்த பொண்ணு இந்த பொண்ணு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதாண்டா சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினுடைய போனுக்கு ஏதோ நோட்டிபிகேஷன் வருது. இவங்க வேக வேகமா ஓடி போயிட்டு பார்க்கும்போது புருஷன் வந்து கேக்குறாரு யாரு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க சந்தோஷமா ஆடம்னு சொல்லும் போது இதோட 3வது எபிசோட் முடியுது. இப்போ 4வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே அந்த நிக்கோலாவை கடத்தினாங்க பாத்தீங்களா, மொட்டையனும் அந்த பொண்ணும் சேர்ந்துட்டு இந்த பொண்ணை பயங்கரமா அடிச்சு விசாரிக்கிறாங்க. இந்த பொண்ணுடைய டேபோடைய பாஸ்வேர்டை கேட்கும் போது நிக்கோலாக்கு ஒண்ணுமே புரியல. யாரு நீங்களாம், எதுக்காக என்ன கடத்தி கொண்டு வந்தீங்க, எதுக்காக என்ன அடிக்கிறீங்க, ஏன் டேபோடைய பாஸ்வேர்டை ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், பாஸ்வேர்டை சொல்லு அப்படின்னு இவளும் பாஸ்வேர்டை சொல்றா. ஓபன் பண்ணி உள்ளுக்குள்ள பார்த்தா இவங்க ஏதோ தேடுறாங்க, ஆனா இவங்க தேடுற ஃபைல் கிடைக்காதனால எங்க அந்த ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பொளக்குறாங்க பயங்கரமா. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. கடைசி எபிசோட்ல ஆடம் வந்துட்டு மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு வந்த மெசேஜ் கிடையாது, கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் அவன் மெசேஜ் பண்ணிருக்கான். இவங்க ஸ்பை ஆப் அந்த பையனுடைய போன்ல இன்ஸ்டால் பண்ணி வச்ச காரணத்தினால அந்த பையன் யாருக்கு மெசேஜ் பண்ணாலும் இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் போகும். அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு நேரா கஜாவுடைய வீட்டுக்கு வராங்க. அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கா. அப்பா டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னாலும் கேட்காம மேல போயிட்டு அந்த பொண்ணை எழுப்பி கூட்டிட்டு வந்து என் பையன் உனக்கு மெசேஜ் பண்ணானே, நீயும் அவனும் முன்னாடியே பேசிட்டு இருந்தீங்களா, என்ன ஏமாத்திரியா, உனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வெயிட் பண்ணுங்க, எனக்கு உங்க பையன் மெசேஜ் பண்ணா அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சு அந்த பையன் என்ன பண்றானோ எல்லாமே கண்காணிக்கிறோம் அப்படின்னும் போது இந்த பொண்ணுக்கு கடுப்பாயிட்டு உடனே அந்த பையனுக்கு மெசேஜ் போட அவன் ரிப்ளை பண்றான், முதல்ல அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண சொல்லு, அதுவும் உன் கண்ணுக்கு முன்னாடியே பண்ண சொல்லு, இல்ல அப்படின்னா நான் திரும்பி வரவே மாட்டேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் முடியாது அப்படின்னு சொல்றாங்க. என் பையன் வராம நான் அந்த ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்பா போனை புடுங்கி அந்த ஆப்பை டெலீட் பண்ணிட்டாரு. பையன் வரணும், பையன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிட்டாரு. அந்த பையனும் ரிப்ளைல என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே நான் கூடிய சீக்கிரமே வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பாட்ட சொல்லு, உங்ககிட்டயும் அப்புறமேட்டுக்கா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு சரியான கடுப்பு. நீயும் அவனும் முன்னாடியே பேசிட்டு இருக்கீங்களா, நீ தான் மறைச்சிட்டியான்னு கேட்கும் போது நான் மறைக்கலாம் கிடையாது, நேத்து நைட் தான் எனக்கே மெசேஜ் பண்ணா அப்படின்னு சொல்லும் போது சரி குருன்றது யாரு நீயா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பொண்ணுக்கு ஒண்ணுமே புரியல. இதே டைம்ல அப்பா வந்து நீ தேவையில்லாத விஷயத்த பண்ணிட்டு இருக்க, அவ ஒரு சின்ன பொண்ணு நோண்டிட்டு இருக்காத, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போயிட்டாரு. இப்போ வீட்டுக்கு வெளியே போயிட்டு நம்ம ஹீரோயின் இல்ல இந்த பொண்ணு கண்டிப்பா எதையோ மறைக்கிறா, நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நீங்க போயிட்டு பொண்ணை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்புறாங்க. இந்த விஷயத்தையும் கஜா பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க அம்மா போலீஸ்க்கு போறாங்களா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு, நீ உடனே கிளம்பு அப்படின்னும் போது இந்த பொண்ணும் பேகெல்லாம் தூக்கிட்டு கிளம்புறா. இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க.
சொல்றாங்க. இந்த கஜான்ற பொண்ணு எதையோ மறைக்கிறா, அந்த பொண்ணை கூப்பிட்டு விசாரிங்க அப்படின்னும் போது அந்த பொண்ணு இப்பதான் வந்து பேசிட்டு போனா, உங்க பையன் எங்க இருக்கிறான் ஏது இருக்கான் அப்படின்லாம் தெரியல, ஆனா உங்க பையன் ரொம்ப நல்லா இருக்கான், உங்க பையன் கிட்ட நானே பேசினேன், எல்லாமே ஓகே தான், நீங்க வந்துட்டு அந்த பையனை தேடிட்டு இருக்காதீங்க, அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, இப்போ அவன் மேஜரு, அவனுக்கும் இந்த ஊர்ல எங்க வேணா போலாம், எங்க வேணா வரலாம், எப்ப வேணா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உரிமையும் இருக்கு, நீங்க ஓவரா ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க, நான் பேசினேன், அவன் என்ன சொல்றான் அப்படின்னா அம்மா கிட்ட பேச பிடிக்கல, விருப்பமே இல்ல அப்படின்னு சொல்றான், நீங்க அவனை தேடி சுத்திக்கிட்டு இருக்காதீங்க, எங்க டைமையும் வேஸ்ட் பண்ணாதீங்க, முதல்ல கிளம்புங்க அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கஜாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு கஜோஸோடைய ஃப்ரெண்டு, இந்த பையன் எப்பயுமே கஜோஸ் கூடவே சுத்திக்கிட்டு இருப்பான், இந்த பையன் கிட்ட உனக்கு ஆடம் மெசேஜ் பண்ணானான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்றான், ஆனா எனக்கு மெசேஜ் பண்ணா போலீஸ் கிட்ட பேசவும் பயப்படுறான், அவங்க அம்மா கிட்டயும் சரியா பேச மாட்டான், ஏதோ தப்பா இருக்கு, சரி ஓகே இந்த குருனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரியாது, சும்மா என்ன தொல்லை பண்ணாதே அப்படின்னு சொல்லிட்டு போக இந்த பொண்ணு கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த குருன்றது ஸ்கூல் பசங்களுக்கான தெரப்பி சென்டர்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த கூகுள் பேஜை கொண்டு போயிட்டு காமிக்கும் போது இதான் குருவா, நான் வந்துட்டு உங்ககிட்ட கேட்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட நானே நேரடியா போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, நிக்கோலை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு அந்த மொட்டையை கட்டி போட்டுச்சிருக்கான் பாத்தீங்களா, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு டார்ச்சர் பண்ணிட்டு போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சரகெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு அதே டைம்ல தப்பிக்க பாக்குறா, தப்பிக்க முடியல, அங்க ஒரு கத்திரிக்கோள் கிடைக்குது, அதை மட்டும் தூக்கி பத்திரமா வச்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு குருவை நானே தேடிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனா பாத்தீங்களா. இப்ப அந்த கஜோஸோடைய ஃப்ரெண்டு நேரா போயிட்டு கஜோஸை மீட் பண்ணி அந்த பொண்ணு குருன்னு சொல்லிட்டு ஏதோ கண்டுபிடிச்சிட்டா போல, நான் குருவை தேடி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா, அவ தனியா போயிட்டு ஏதாவது பிரச்சனை மாட்டிக்க போறா அப்படின்னும் போது நான் போயிட்டு அந்த பொண்ணை என்ன விஷயம் ஆச்சுன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, கஜாவுடைய அப்பாவை காமிக்கிறாங்க. இவரு உட்காந்து அந்த கிரைம் சீன் போட்டோ, அதுக்கப்புறம் ஹீரோயின் கொண்டு வந்து காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த மெழுகுவத்தி ஏத்தப்பட்ட போட்டோ, அதையும் மாத்தி மாத்தி பார்க்கும்போது இவருக்கு என்னமோ தோணுது, ஹீரோயினை வீட்டுக்கு வர வச்சு ரெண்டு போட்டோவையும் மாத்தி மாத்தி பார்க்கும்போது கண்டிப்பா உன்னுடைய பையன் போயிட்டு இந்த மெழுகுவத்தி ஏத்திருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால இந்த போட்டோவை மட்டும் வச்சு எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னும் போது எனக்கும் சரியா தெரியல, என் பையன் என்கிட்ட மட்டும் தான் பேச மாட்டான், உன் பொண்ணு கிட்ட பேசுறான், போலீஸ் கிட்ட பேசுறான், உன்னுடைய பொண்ணு கூட போலீஸ் கிட்ட போயிட்டு பேசிட்டு வந்திருக்கா அப்படின்னும் போது என்னுடைய பொண்ணு போலீஸ்க்கு போனாலா, அவ ஏன் போலீஸ்க்கு போனான்னு சொல்லிட்டு கேட்கும் போது அது எனக்கு தெரியல, உங்க பொண்ணை கூப்பிட்டு நீங்களே கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த கடைக்கார காமிக்கிறாங்க. இவரை பார்க்க போலீஸ் வந்திருக்காரு, அவர் ஏதோ சொல்றாரு, கேட்டோனே பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி மார்ச்சுரியில காமிக்கிறாங்க. ஆக்சுவலா மரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த மொட்டையனும் பொண்ணும் சேர்ந்து கொலை பண்ணி போட்டுட்டு இருப்பாங்க. அந்த மரியானா வேற யாரும் கிடையாது, இந்த கடக்காரோடைய முன்னாள் மனைவி. டெட் பாடியை கண்டுபிடிச்சிட்டு ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு காமிக்கும் போது இவர் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு, பயங்கரமா அழுகுறாரு, என் பொண்ணு கேட்டா நான் என்ன சொல்ல போறணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம கஜாவுடைய அப்பா நேரா போலீஸ் கிட்ட போயிட்டு இந்த பையனுடைய கேஸ், இறந்து போன பையனை பத்திலாம் சில விஷயங்கள்லாம் பேசுறாரு. அப்படியே அந்த கேஸை பத்தி எல்லாம் பேசி சில விஷயங்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி உங்க பொண்ணுடைய ஸ்கூலை சேர்ந்த நிக்கோல் அப்படின்ற பொண்ணையும் காணும், உங்களுக்கு அந்த பொண்ணு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நிக்கோலா எனக்கு நல்லாவே தெரியுமே, என்னுடைய பொண்ணும் அந்த பொண்ணும் கூட வெளியே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான் நினைக்கிறேன், அந்த பொண்ணு எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சரி ஓகே இந்த ஆடம்னு ஒரு பையன் காணாம போனானே அவனை பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவன் வேற யாரும் கிடையாது, என் பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்டு அப்படின்னும் போது என்னங்கய்யா ஒன் பை ஒன்னா காணாம போறாங்க, இதுல ஏதோ கனெக்ஷன் இருக்கு போலயே அப்படின்னு சொல்லும் போது எனக்கும் தெரியல நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பொண்ணு என்ன பேசினான்னு கேட்கும் போது சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வெளியே வரும்போது அந்த சைக்காட்ரிக் லேடி கால் பண்றாங்க. ஆக்சுவலா சைக்காட்ரிக் லேடி யாரு அப்படின்னா கஜோஸ்னு ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த கஜோஸுடைய அம்மா தான் இந்த சைக்காட்ரிக் லேடி. இவங்க கால் பண்ணி இந்த மாதிரி இவங்க பொண்ணு ஆளை காணும், கால் பண்ணாலும் எடுக்க மாட்டா, என்ன லீவான்னு கேட்கும் போது லீவா, அவ கிளம்பி ஸ்கூலுக்கு போனாலே காலைல தான் பார்த்தேன், என் பொண்ணு எப்படி காணாம போவா, நான் என்ன விஷயம்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கால் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த மொட்டையனையும் பொண்ணையும் காமிக்கிறாங்க. இவங்க மறுபடியும் விசாரிக்கலாம், ஏதோ ஒரு ஃபைல பத்தி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போகும்போது நிக்கோல் கையில கத்தி வச்சிருப்பா, அந்த கத்திரிக்கோள் மாதிரி. இவன் கிட்ட வரும்போது அவனை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு ஓட பின்னாடியே இந்த பொண்ணு போயிட்டு பிடிக்க ட்ரை பண்ணுவா, ஆக்சுவலா புடிச்சிடுவா, ஆனா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் நல்ல மனசு போல, இந்த மொட்டை ரொம்ப பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு நீ தப்பிச்சு ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு விட இந்த பொண்ணு அங்க இருக்க ஒரு ட்ரெயின்ல ஏறி, ஒரு கூட்ஸ் ட்ரெயின், அதுல ஏறி தப்பிச்சு நேரா போலீஸ வந்து பார்த்து எல்லாமே சொல்லிடுறா. அங்க இந்த பொண்ணுடைய
அப்பா அம்மா வந்துட்டாங்க. போலீஸ் கேக்குறாங்க, நீ என்ன பார்த்த, எங்க பார்த்த, அந்த லொகேஷனுக்கு கூட்டிட்டு போயிட்டு காமிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எனக்கு எதுவுமே சரியா தெரியாது, என்னை கூட்டிட்டு போனாங்க, கண்ண முழிச்சேன், ஏதோ ஒரு ட்ரெயின்ல ஏறி தப்பிச்சு ஓடி வந்தேன், மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கோ அதை மட்டும் சொல்லு, அதை வச்சு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது ஒரு குடோனு, ஒரு பழைய குடோன்குள்ள தான் இந்த பொண்ணு அடைச்சு வச்சிருப்பான். இந்த பொண்ணு தப்பிச்சு ஓடிட்டாலையா, உடனே அந்த குடோன் மொத்தத்தையும் எரிச்சிட்டு எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை தப்பிச்சிட்டு இருக்கா மக்களே. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா மரியானாவுடைய ஃப்ரெண்டும் காணாம போயிட்டு இருப்பா. அந்த மொட்டையும் தான் கடத்திட்டு போயிருப்பான். அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேற ஒரு போலீஸ் விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சு பார்க்கும்போது கடைசியா இந்த ஒரு லொகேஷன்ல தான் மொபைல் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லொகேஷனுக்கு டீமோட போயிட்டு பார்க்கும்போது அங்க அந்த பொண்ணு கொடூரமா இறந்து கிடக்குறா. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரெண்டு புது போலீஸ காமிக்கிறாங்க. ஒரு லேடி போலீஸ், ஒரு மேல் போலீஸ். இவங்க வந்து ஹீரோயினை மீட் பண்ணி ஒரு முக்கியமான விஷயமா உங்ககிட்ட பேசணும், ஸ்டேஷனுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நம்ம ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதோட இந்த எபிசோடு முடியுது. இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம லேடி போலீஸ காமிக்கிறாங்க. இவங்க எல்லா விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த மாதிரி மரியானா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு காணாம போறா. அந்த பொண்ணு டெட் பாடியா கிடைக்கிறா. அந்த பொண்ணுடைய ஃப்ரெண்டுக்காரி காணாம போயிட்டு டெட் பாடியா கிடைக்கிறா. இது மட்டும் இல்லாம இங்க 2 பசங்க காணாம போறாங்க. இங்க என்னமோ எல்லாமே மர்மமா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேஸையும் ஒன்னா கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் எதையோ மறைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ்க்கு தோணுது. இதே டைம்ல ஆடமுடைய பர்ஸை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுல பிளட் ஸ்டெயின் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ சாம்பிள்லாம் வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது அம்மா கூட பக்காவா மேட்ச் ஆகுது. ஆனா அப்பா கூட மேட்சே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது என்னடா புது விதமான விஷயமா இருக்கு, அம்மா கூட மேட்ச் ஆகுது அப்பா கூட மேட்ச் ஆகல அப்படின்னா இந்த பையனுடைய அப்பா வேற ஆளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோயினை வேற ஒரு போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனாங்க பாத்தீங்களா, கூட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்க பேரு ஒலிவியா. அவங்க வந்துட்டு சென்ட்ரல் பியூரோல இருந்து வந்திருக்காங்களாம். ஆக்சுவலா ஒரு ட்ரக், நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு ஆர்த்தோ டாக்டர். ஆனா சைக்காட்ரிக் பேஷண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ரக்கை வந்துட்டு நிறையவே எழுதி கொடுத்திருக்காங்க. நீங்க சைக்காட்ரிக் கிடையாது, நீங்க ஒரு ஆர்த்தோ டாக்டர், நீங்க அப்படி இருக்கும்போது எப்படி இந்த ட்ரக்கை பிரிஸ்கிரைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்படின்னா இது எல்லாமே உங்களுடைய பிரிஸ்கிரிப்ஷன் தான், உங்க சைன் தான் இருக்கு, நீங்க சைன் போடாம நீங்க எழுதி கொடுக்காம யாரு எப்படி வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க சத்தியமா எனக்கு தெரியாது, நான் எழுதியே கொடுக்கல, இது வந்துட்டு என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, சரி ஓகே நீங்க குரு அப்படின்ற அந்த ஒரு சைக்காட்ரிக் சென்டருக்கு ஏன் போனீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி என் பையனை காணும் சொல்லிட்டு தேடி போனேன், மத்தபடி அந்த சென்டருக்கும் எனக்கும் எந்த கனெக்ஷனும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மொட்டையுடைய போட்டோவை காமிச்சு இவனுக்குமே நீங்க வந்துட்டு அந்த ட்ரக் எல்லாம் எழுதி கொடுத்திருக்கீங்க, இவனுக்கும் உங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏங்க சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்க, அவன் அடிச்சுட்டு போகும்போது கூட பார்த்துட்டு சும்மா இருந்தீங்களான்னு கேட்கும்போது, நாங்க எங்க சும்மா இருந்தோம், அவன் அடிச்சு போட்டு போனதுக்கு அப்புறமா தான் எங்களுக்கு விஷயமே தெரியும், சோ நாங்க தான் தூக்கிட்டு போயிட்டு உன்னை ஹாஸ்பிட்டல்லையே அட்மிட் பண்ணோம், நீ சொல்ற மாதிரி உனக்கு தெரியாம வேற யாரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோயேன், இதுல சைன் வந்துட்டு உன்னுடைய சைனு, இந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட் வந்துட்டு உன்னுடைய பேடு, இதை வச்சே உன்னை கைது பண்ண முடியும், இதை வச்சே கைது பண்ணி 2 வருஷத்துக்கு உள்ளுக்குள்ள போட முடியும், உனக்கே தெரியாம உன்னுடைய பேடு சைனு இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இது எல்லாத்தையும் தாண்டி இந்த ட்ரக் ரொம்ப ரொம்ப ஹை டோசேஜான ட்ரக், அவ்வளோ ஈஸியாலாம் மெடிக்கல் ஷாப்ல இந்த ட்ரக்கை கொடுக்க மாட்டாங்க, என்னதான் டாக்டர் எழுதி கொடுத்தாலும் டாக்டர் பேஷண்ட் கிட்ட இந்த பின்ன சொல்லி கேளுங்க அப்பதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்களாம். மெடிக்கல் ஷாப்புக்கு போயிட்டு அந்த பின்ன சொல்லாம இந்த ட்ரக்கை வந்துட்டு கையில கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்னா இந்த பின்னு எப்படி பேஷண்ட்டுக்கெல்லாம் தெரிய வந்துச்சு, இதுல என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, எக்கச்சக்கமான பேருக்கு இந்த ட்ரக்கை பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, நிறைய பேருக்கு நீங்க எப்படி பிரிஸ்கிரைப் பண்ண முடியும், அதை தான் நாங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல, மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு, எனக்கே தெரியாம என்னுடைய பேடை யாரா யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே சீனை கட் பண்ணி குரு தெரப்பி சென்டர்ல அந்த ஜோனாவை காமிக்கிறாங்க. இந்த ஜோனாவை பாக்குறதுக்காக கஜோஸும் ஃப்ரெண்டுக்காரனும் வந்திருக்காங்க. இவனுங்களா வந்தானுங்களா இல்ல அவனுங்களா புடிச்சு கொண்டு வந்தானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஜோனா விசாரிக்கிறாங்க, அந்த பையன் எங்க, ஆடம் எங்க போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பொழந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ வராரு. ஜோனாவை மீட் பண்ணி இந்த மாதிரி அடிக்கடிக்கு என் பையன் வந்தானே எதுக்காக வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, கேர்ள் ஃப்ரெண்டு கூட ஏதோ
பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். மத்தபடி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நானும் கவுன்சிலிங் கொடுத்து அமுச்சு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை கஜாவுடைய அப்பா தான் போயிட்டு மீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. ஏதோ சைன்லாம் போட்டு சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும், அதெல்லாம் முடிச்சுட்டு கூட்டிட்டு வராரு. இந்த கேஸ் ரொம்ப சீரியஸான கேஸா தெரியுது. சென்ட்ரல் ஏஜென்சியே வந்திருக்காங்க அப்படின்னா பயங்கர சீரியஸான கேஸ். உனக்கு சப்போர்ட்டா ஒரு வக்கீல் வேணும், அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னும் போது ஒரு நல்ல வக்கீலுக்கு நான் எங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னால வந்துட்டு உனக்காக வாதாட முடியாது, நான் நிப்பாட்டிட்டேன். ஆனா கஜோஸுடைய அப்பா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு பயங்கரமான வக்கீல், பயங்கர திறமையான ஆளு, நீ வேணா போயிட்டு அவர்கிட்ட பேசிப்பாரு அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் ஆளை காணும். அதுக்கு பதிலா அந்த இறந்து போன பையனுடைய அம்மா தான் இருக்காங்க. ஏமா நீங்க என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உங்க மனைவி ஏதோ எமர்ஜென்சியா வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, பொண்ணை பாத்துக்க சொல்லிட்டு போனாங்க, பொண்ணுக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அப்பா கேக்குறாரு, உனக்கு குருன்னு யாராவது தெரியுமா, குருன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கம்பெனி இல்ல தெரபிஸ்ட பத்தி உன் பையன் சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என் பையன் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா ஹீரோயின் வராங்க, நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மொத்த கட்டையும் காணும். மொத்தமா அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்க போல. யாரு தூக்கிட்டு போனா அப்படின்னே தெரியல. பையன் தூக்கிட்டு போனானா இல்ல யாராவது வந்து ஆட்டைய போட்டுட்டு போனாங்களான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா புலம்பிட்டு இருக்காங்க புருஷன் கிட்ட. புருஷன் தான் சமாதானப்படுத்துறாரு. இது வந்துட்டு கொஞ்சம் பெரிய விஷயமா இருக்கு, நமக்கு ஒரு வக்கீல் வேணும் அப்படின்னும் போது இதே விஷயத்த தான் கஜாவுடைய அப்பாவும் சொன்னாரு. முக்கியமா கஜோஸுடைய அப்பா நல்ல வக்கீல்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும் போது, நானே போயிட்டு பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவரை போயிட்டு மீட் பண்ணி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைனும் பண்ணி, என் பொண்டாட்டிக்கு நீங்க தான் வக்கீலா வரணும் அப்படின்னும் போது என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. வர முடியாது அப்படின்னா எப்படி, என்னுடைய பையன் உன்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து எக்கச்சக்கமான வேலையை பார்த்திருக்காங்க. ஆனா என்ன பண்ணானுங்க அப்படின்னு தான் தெரியல. இப்போ என்னுடைய பையனை கூட காணோம். இந்த கேஸ்ல என் பையன் மாட்டினா அப்படின்னா உன்னுடைய பையனும் கண்டிப்பா மாட்டுவான் அப்படின்னும் போது, டே மைக்கிலே இங்க பாரு, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன், அந்த பையனை எதுலையாவது மாட்டி விட பாத்தீங்க அப்படின்னா உன்னுடைய பையனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னும் போது, சும்மா விட மாட்டேன் அப்படின்னா என் பையன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா, எங்க என்னுடைய பையன் எங்க என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை கொஞ்சம் கொஞ்சமா முத்த ஆரம்பிக்க, அங்க கஜோஸ் வரான். பயங்கர போதையில அப்படியே ட்ரக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு நிக்க முடியாம வந்து கீழே விழுக, இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ஷாக் ஆகுது. ஒரு மாதிரி பயமா இருக்கு, இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாரு. அந்த மெடிக்கல் டீம்லாம் வந்து இந்த பையனை செக் பண்ணிட்டு, இவன் பயங்கரமா ட்ரக் எடுத்துருப்பான், அந்த ஆன்டி ட்ரக்குக்கான டோஸ் எல்லாம் கொடுத்துட்டு போறாங்க. இந்த பையன் இப்பதான் அமைதியாகிறான். இதே டைம்ல நம்ம லேடி போலீஸும் அந்த இன்னொரு போலீஸும் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு விசாரிக்கிற விதமே கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. உனக்கு மரியானாவை தெரியுமா, மரியானாவுடைய ஃப்ரெண்ட தெரியுமா, உன் பையன் எப்போ காணாம போனா, அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு காணாம போயிட்டாலே அந்த பொண்ணு எப்படி காணாம போனா அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா குற்றவாளியை விசாரிக்கிற மாதிரி விசாரிக்க, ஏங்க நீங்க விசாரிக்கிற விதமே சரியில்லை, இந்த எல்லா குற்றங்களுக்கும் பின்னாடி நான் தான் இருக்கிறேன், நான் தான் எல்லாமே பண்றேன் அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறீங்க, நான் என்ன குற்றவாளியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உன் மேல டவுட் இருக்கு, இந்த ரிப்போர்ட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. ரிப்போர்ட்ல ஆடமுடைய அப்பா இந்த அப்பா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதை பார்த்தோன்னு இவங்க செமையா ஷாக் ஆகுறாங்க. ஆடமுடைய அப்பா மைக்கேல் கிடையாதா, என்னங்க சொல்றீங்க, எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி உறைஞ்சு போயிட்டு நிக்கும் போது, அப்படின்னா இவங்களுக்கும் எதுவுமே தெரியாது போல, இவங்களும் பாதிக்கப்பட்டவங்க தான். சரி ஓகே, என்னதா இருந்தாலும் நீங்களும் சஸ்பெக்ட் லிஸ்ட்ல இருக்கீங்க, நீங்க இந்த ஊரை விட்டு வெளியே போக கூடாது, போறீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, இந்த விஷயம் அப்பாவுக்கும் தெரிய வருது. புருஷங்காரன் பொண்டாட்டிய பார்க்க கூட மாட்டாரு, செமையா சண்டை போடுறாரு, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிட்டு, நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன சீட் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டு போறாரு. இவங்க அப்பயும் விடாம பின்னாடியே போயிட்டு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, சத்தியமா தெரியாது, ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு வச்சு ஒரு பேச்சுலர் பார்ட்டி கொடுத்தேன். பார்ட்டி டைம்ல எனக்கு என்னமோ ஆச்சு, அந்த பார்ட்டில செமையா போதையாயிட்டு மறுநாள் காலையில முழிச்சு பார்க்கும்போது என்னை யாரோ ரேப் பண்ணிட்டாங்க. ஒருவேளை அந்த ரேப்னால தான் பிரெக்னன்ட் ஆயிட்டு ஆடம் பிறந்தான்னு நினைக்கிறேன், எனக்கு சத்தியமா தெரியாது, உன்னுடைய குழந்தை தான் ஆடம்னு நினைச்சேன். ஆடம் பார்க்க உன்ன மாதிரியே இருப்பான், உன்னுடைய ஹேரு உன்னுடைய கலரு எல்லாமே பக்காவா மேட்ச் ஆச்சு, சத்தியமா எனக்கு தெரியாது, நான் உனக்கு துரோகம் எல்லாம் பண்ணல, அன்னைக்கு நைட் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு மாதிரி அவமானமா இருந்துச்சு, அதனால வெளியே சொல்லாம அந்த விஷயத்தை அப்படியே மறைச்சிட்டேன், புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னும் போது அவர் ஒத்துக்கவே மாட்டாரு, அங்க கிளம்பி போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி கஜாவை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ஆடம் கிட்ட மெசேஜ் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கும் போது, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு, நீ கிளம்பி வா, நம்ம மீட் பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீ எங்க இருக்கியோ நான் வந்து உன்னை பாக்குறேன் அப்படின்னும் போது, முடியாது அப்படின்றான், நான் கொஞ்ச நாள்ல வந்துடுவேன், வந்து மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது, சரி நீ போட்டோ வாட்சி அனுப்பு அப்படின்னு சொல்லும் போது அவன் பழைய போட்டோ அனுப்புறான். அதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோ அனுப்ப இந்த பொண்ணுக்கு லைட்டா டவுட் வருது, மேபி இந்த மெசேஜ் எல்லாம் பண்றது ஆடம் இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட போயிட்டு புலம்ப, ஏமா நீ தான் கால் பண்ணி பேசின அப்படின்னு சொன்ன, போலீஸ் கிட்ட போகும்போது கூட ஏதோ கால் பண்ணி கொடுத்த அப்படின்னு சொன்ன,
ஆனா நீயே டவுட் அப்படின்னா என்ன சொல்ல முடியும் அப்படின்னும் போது ஆக்சுவலா என்கிட்ட அவன் டெக்ஸ்ட்ல மட்டும்தான் பேசினா, போலீஸ் கிட்ட தான் கால் பண்ணி பேசினா, நான் பேசவே இல்லை நேரடியா அவங்கிட்ட. எனக்கு டவுட்டா இருக்கு, ஆடம்க்கு ஏதோ ஆயிடுச்சோ, ஆடமுடைய போனை வேற யாரும் யூஸ் பண்றாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டா இருக்கு. நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னும் போது சரி ஓகே என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஐகருடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவங்க செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கும் போது தண்ணி சோஃபாக்கு மேல பட அந்த சோஃபாவை கிளீன் பண்ண பாக்குறாங்க. அப்போ சோஃபாக்கு அடியில நிறைய சிம் கார்டை வந்துட்டு யாரும் மறைச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பா ஐகரா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் கொண்டு போயிட்டு ஹீரோயின் கையில கொடுத்து இந்த மாதிரி சிம் கார்டெல்லாம் கண்டுபிடிச்சேன், இதெல்லாம் என்ன விஷயம்னு தெரியல, இந்த சிம் கார்டை வச்சு இந்த விஷயம்லாம் வச்சு உன்னுடைய பையனை கண்டுபிடிக்க முடியுதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வராங்க. அடுத்து கஜோஸுடைய வீட்டுல காமிக்கிறாங்க. அவன் குளிக்கும் போது அப்பா போயிட்டு பார்த்தா உடம்பு முழுக்க காயமா இருக்கு. அந்த ஜோனா கூட்டிட்டு போயிட்டு பிறந்திருப்பாங்க போல, அந்த காயம் தான். அப்பா பார்த்துட்டு என்ன காயம் தான்னு கேட்கும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். இங்க பாரு தங்கம், எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன வேணா போ, ஆனா நீ எனக்கு வேணும், தற்கொலை பண்ணிக்காத, ஏதாவது பெரிய பிரச்சனைல மாட்டிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உன்னுடைய கேஸை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படி மனசு மாறினாரு அப்படின்லாம் தெரியல. பையனுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் போது ஏதோ ராங் அப்படின்னு சொல்லிட்டு மனசு மாறிட்டாரு போல மக்களே. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு கஜாவுடைய அப்பாவை மீட் பண்ணி இந்த சிம் கார்ட்லாம் காமிக்கிறாங்க. இந்த சிம் கார்ட்லாம் ஐகருடைய வீட்டுல இருந்துச்சான், ஐகருடைய அம்மா கொண்டு வந்து கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இதை வச்சு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இதை வச்சுட்டு போ நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கஜோஸையும் கஜோஸுடைய ஃப்ரெண்டையும் காமிக்கிறாங்க. இவனுங்க சாப்பாடு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு காட்டுக்குள்ள ஒரு தனியா வீடு இருக்கு, அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. பார்த்தா ஆடம் அங்கதான் இருக்கான். இவனுங்க தான் கடத்தி கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க போல. இப்போ இவனை போட்டு சமையா அடிச்சு அந்த கோட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தெரியாது, சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இந்த ட்ரக் மெடிக்கல் ஷாப்ல இருந்து வாங்கணும் அப்படின்னா ஒரு கோடை சொன்னாதான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா அந்த சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர். ஒருவேளை அந்த கோடு இவனுக்கு தெரியும் போல, அந்த கோடை சொல்லுடா அப்படின்னா அடிக்கிறாங்க போல. ஆனா இந்த பையன் சொல்லவே மாட்டான். இவனும் திரும்ப அடிக்கும் போது அந்த கஜோஸுடைய போன் கீழே ஒழுகுது. அத கஜோஸும் அந்த பையனும் பார்க்காம அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஆடம் நல்லாவே நோட் பண்ணிட்டான். அவனுங்க போனதுக்கு அப்புறமா போனை தூக்கி அப்பாக்கு டயல் பண்ணி கால் பண்ண அப்பா வந்து அட்டன் பண்றாரு. அதுக்குள்ள இவனுங்க ஓடி வந்து புடுங்கிட்டானுங்க. ஆனா ஆடம் சத்தம் போட்டிருப்பான். ஆடம் உடைய சவுண்டு அப்பாக்கு நல்லாவே கேட்டிருக்கும். ஆடம் ஆடம் அப்படின்னு சொல்றாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஆடம் தான் கால் பண்ணிருக்கான். ஆனா ஆடம் இது ஒரு பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு சொல்லும் போது அவங்க நம்பவே மாட்டாங்க. ஏங்க சும்மா வந்து எதுக்கு தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க பையன் சேஃபா இருக்கான், நானே பேசினேன், இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் சும்மா சம்பந்தம் இல்லாம எடுக்க முடியாது, கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு போ சொல்லிட்டாரு. இவங்களும் இந்த கடுப்பாயிட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்து அந்த ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. நம்ம கடற்கார பொண்ணு கலாச்சாரம் பாத்தீங்களா, அந்த ஸ்கூல் டீச்சரை காமிக்கிறாங்க. இவருடைய தப்பான போட்டோ ஒண்ணு, இவர் வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காரு, அதை வந்துட்டு யாரும் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்துட்டு இவருக்கே அமைச்சு வைக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்த ஒரு ஷாக் ஆயிட்டு மொட்டையனுக்கு கால் பண்ணி, டேய் நான் உன்னை என்ன பண்ண சொன்னா நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, எனக்கே அந்த வீடியோவை சென்ட் பண்ணி என்ன மிரட்ட பாக்குறியான்னு கேட்கும் போது நான் ஏன் அந்த மாதிரி பண்ண போறேன், நானே அந்த வீடியோவை யார் அனுப்புனாங்க அப்படின்னா தேடிக்கிட்டு இருக்கேன், நான் அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டான். அடுத்து நம்ம கடைக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, இவர் என்ன யோசிச்சாரு அப்படின்னா தெரியல, கன் எடுத்து கிளைம் பண்ணி அதை ஃபுல்லா லோட் பண்ணி வைக்கிறாரு. இப்ப அப்படியே நமக்கு ஆடம காமிக்கிறாங்க. ஆடம இந்த பையன் ஓடி வந்து அடிச்சிருப்பான். அந்த அடிச்ச அடியில அவன் மூச்சு பேச்சு இல்லாம கீழே உழுந்து கிடக்குறா. செக் பண்ணாலும் மூச்சு பேச்சு இல்ல, இறந்து போயிட்டான் போல. ஐயோ இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க பயங்கரமா அழுகுறானுங்க. என்ன பண்றது அப்படின்னே புரியல. இதே டைம்ல ஆடமுடைய போனுக்கு ஜோனா கால் பண்றாங்க. நம்ம போன் எடுக்கலாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இவன் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம கஜாக்கு ஏதோ மெசேஜ் பண்றான். அது என்ன மெசேஜ் அப்படின்லாம் காமிக்கல. இந்த பொண்ணுக்கு அந்த மெசேஜ் வருது. மெசேஜ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு இந்த பொண்ணு அழுதுட்டு கீழே ஓடி வர அப்பா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. இதே டைம்ல நம்ம ஹீரோயினும் இந்த வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஏமா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உங்க பையன் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போனை காமிக்கும் போது இவங்க வந்ததுக்கான காரணம் சொல்றாங்க. என் பையன் கால் பண்ணான், ஆனா அவன் பேச ட்ரை பண்ணும் போது யாரோ அட்டாக் பண்ணிட்டாங்க, அடிக்கிற சவுண்ட் எனக்கு நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொல்றாரு. இப்போ பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாம பாத்தீங்களா, அந்த மெசேஜை காமி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்க்கும்போது இந்த அப்பாக்கு கால் பண்ண நம்பரும் வந்த மெசேஜ் வந்த நம்பரும் சேம் நம்பரு. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி இந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணிருப்பான். அது எல்லாமே வேற நம்பரு. இந்த நம்பர் எல்லாமே ஏன் மாத்தி மாத்தி அவன் மெசேஜ் பண்றான், இதுல ஏதோ சம்திங் ராங்கா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கஜாவுடைய அப்பா பாக்குறாரு. இந்த மாதிரி சிம்ம மாத்தி மாத்தி போடுறான். ஒரு சிம் இருக்கும், ஒரு போன் இருக்கும், மிஞ்சி போனா 2 சிம் இருக்கும். இவன் இந்த மாதிரி ஒரு
ஒரு வாட்டியும் ஒரு சிம்மை யூஸ் பண்றான் அப்படின்னா போலீஸ் நம்மள கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு தான் பண்றான். மேபி இந்த பொண்ணு சொல்ற மாதிரி மெசேஜ் பண்றது ஆடமா இல்லாம இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இப்ப அப்படியே சீனை கட் பண்ணி அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இந்த ஆளு போயிட்டு நேரடியா மொட்டையனை மீட் பண்றான். ஏன்டா இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நானே அந்த ஃபைலை தேடிட்டு இருக்கேன், யார் அனுப்புறா அப்படின்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்றேன், நான் ஏன் உங்களுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னும் போது முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா கண்டுபிடி அப்படின்னு சொல்றாரு. இந்த டீச்சருக்கும் மொட்டையனுக்கும் எப்படி பழக்கம் அப்படின்னா, ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்திருப்பாங்க. ஆர்மில இருக்கும் போது மொட்டையனுடைய உயிரை இந்த டீச்சர் காப்பாத்திருப்பாரு. இவன் அதுக்கு நன்றி கடனா நான் உனக்கு கண்டுபிடிச்சு சொல்றேன், ஒரு பொண்ணு கூட ஒரு கசமுசா பண்றாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணு வேற யாரும் கிடையாது, மரியானா தான். இந்த மாதிரி யாரோ இந்த வீடியோவை எனக்கு அமிச்சு பிளாக்மெயில் பண்றாங்க, கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போது இந்த மொட்டையன் போயிட்டு தேடி இருப்பாரு. மரியானாவை கண்டுபிடிச்சிருப்பாரு. மரியானாவை விசாரிக்கும் போது இல்ல அப்படின்னு சொல்லிருப்பா, அவளை கொலை பண்ணிட்டு இருப்பாரு. மரியானாவுடைய ஃப்ரெண்டு கிட்டயும் கேட்கும் போது இல்ல அப்படின்னும் போது அந்த பொண்ணையும் கொலை பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிட்டு இருக்கான் இந்த சாதாரண ஒரு லீக்கான வீடியோக்காக. இப்போ கடைசியா டீச்சரு செமையா சண்டை போட்டு போக மொட்டையனுக்கு வெறியாது, நான் எப்படியாச்சும் அந்த வீடியோவை யார் அனுப்புறான்னு கண்டுபிடிக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த கஜோஸையும் அந்த ஃப்ரெண்டு காரனையும் காமிக்கிறாங்க. இவங்க நேரா போயிட்டு அந்த ஜோனாவை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா இந்த ஜோனா தான் நம்ம ஆடமை இந்த பையனை வச்சு கடத்த சொல்லிருப்பாங்க. நடுவுல நம்மளையே ஏமாத்தணும் குழப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சீன் வச்சாங்க போல. மக்களே தெரியாம நான் அடிச்சு கொலை பண்ணிட்டேன், இப்போ எனக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல, அதான் நேரா உன்னையே வந்து மீட் பண்றேன் அப்படின்னும் போது சரி ஓகே டெட் பாடியை கிளியர் பண்றங்க, கிளியர் பண்ணாதான் நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடியாட்களை கூட அமுச்சு விடுறாங்க. அடுத்து நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு நெட்வொர்க் கம்பெனியுடைய பாஸ நல்லாவே தெரியும். ஏதோ அவருக்காக ஒர்க் பண்ணிருப்பாரு, நம்ம ஹீரோ ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அவரை போயிட்டு மீட் பண்ணி இந்த மாதிரி என் பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலையும் சொல்றாங்க. பையன் கடைசியா ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணா அந்த நம்பர் எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்கும் போது எக்ஸாக்ட் லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாது, ஆனா எந்த டவர் லொகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டீச்சரை காமிக்கிறாங்க. இந்த ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது மனைவியோடைய மெயிலுக்கு அந்த வீடியோவை யாரும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. நல்ல வேளை மனைவி பார்க்கல, இவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல மனசே விட்டு போச்சு, இதுக்கப்புறம் மறைச்சு எந்த பிரயோஜனமும் கிடையாது, அந்த மொட்டையை நம்பியும் பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு நான் உங்க பாஸை மீட் பண்ணும், இந்த மாதிரி மரியானாவுடைய கேஸை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னும் போது ஒரு லேடி போலீஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு பாஸை கூப்பிடுறாங்க. அவரு வெளியே வரத்துக்குள்ள டீச்சர் கிளம்பிட்டாரு. அந்த ஆளு என்ன யோசிச்சாரோ தெரியல, கிளம்பி போயிட்டாரு. உடனே பாஸுக்கு சரியான காண்டாவது. நம்ம லேடி போலீஸ கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி மரியானாவுடைய கேஸ பத்தி ஒரு ஆள் பேச வந்தாரு. அந்த ஆளு நான் பாக்கிறதுக்குள்ள கிளம்பி போயிட்டான், அவனுக்கு என்னமோ தெரியும் போல, அந்த ஆளு யாருன்னு கண்டுபிடிங்க, எல்லா கேமரா ஃபுட்டேஜையும் செக் பண்ணி அந்த ஆள் யாருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஜோனாவுடைய ஆட்களும் நம்ம கஜோஸுடைய ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து காட்டுக்குள்ள அந்த வீட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஆடம காணோம். டேய் இங்க ஏதோ டெட் பாடி இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கடா டெட் பாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஐயோ நம்ம ஒழுங்கா செக் பண்ணாம போயிட்டும் போல, அந்த பையன் சாகவே இல்ல தப்பிச்சு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அந்த அடியாட்களை உள்ளுக்குள்ள வச்சு லாக் பண்ணிட்டு ஓடிட்டானுங்க. இவனுங்க நேரா கஜோஸுடைய வீட்டுக்கு வந்து எல்லாமே சொதப்பிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடுப்புல ட்ரக்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இதே டைம்ல நம்ம ஹீரோக்கு அந்த கம்பெனிக்காரு கால் பண்றாரு. லொகேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த சிம் வந்துட்டு கஜோஸுடைய பேர்ல இருக்கு, கஜோஸ்னு உனக்கு யாரையோ தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா உடனே இங்க இருந்து கிளம்பி கஜோஸுடைய வீட்டுக்கு போறாரு. உன் பையன் எங்க, உன்னுடைய பையன் தான் என் பையனை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லும் போது என் பையன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கஜோஸுடைய அப்பா எவ்வளவு தடுக்க பாக்குறாரு. அதுக்குள்ள இவரு மேல போயிட்டு பார்க்கும்போது கஜோஸும் ஃப்ரெண்டு காரனும் அப்பா வராரு அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டானுங்க. ஆனா பெட் முழுக்க ஒரே ட்ரக்கா இருக்கு, இதுவே உனக்கு பெரிய சாட்சி, இதுக்கு மேல என்ன வேணும், நான் கண்டிப்பா போலீஸ் கிட்ட போயிட்டு மாட்டி விடாம விடமாட்டேன், உன்னுடைய பையனை உள்ளுக்குள்ள தள்ளாம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செமையா கடுப்புல கத்தி விட்டாங்க வந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஆடம காமிக்கிறாங்க. இவன் நேரா ஜோனாவையே பார்க்க வந்திருக்கான். நீ சொன்ன அப்படின்னா எல்லாமே பண்ண, அந்த பாஸ்வேர்ட்லாம் எங்க அம்மாவுடைய இதுவை ஹேக் பண்ணி எடுத்து கொடுத்தேன், ஆனா நீ என்னையே மாட்டி விட்ட, என் ஃப்ரெண்டு இறந்து போனதுக்கும் நீ தான் காரணம், எல்லாத்துக்குமே நீ தான் காரணம், நான் போலீஸ்க்கு போறேன் அப்படின்னும் போது ஆடம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் சொல்றதை கேளு, இங்க வர எல்லா பசங்களுமே மென்டலி அன்ஸ்டேபிளா வராங்க, அவங்கள சரி பண்ணும் அப்படின்னா அந்த ட்ரக் வேணும், அந்த ட்ரக் வேணும் அப்படின்னா என்னால மொத்தமா ரெடி பண்ணி கொடுக்க முடியாது,
அதனால தான் உன்னுடைய உதவியை கேட்டேன், அதனால தான் அந்த பாஸ்கோட்லாம் உங்ககிட்ட இருந்து கேட்டேன், உன்னுடைய அம்மாவுடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேட்லாம் கொண்டு வர சொன்னேன், என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னும் போது இந்த பையன் கேட்காம போலீஸ்க்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப கண்ணை தூக்கி நீட்டுறாங்க. இந்த பையன் பயந்துட்டு அங்கேயே நிக்கிறான். இதே டைம்ல அந்த நெட்வொர்க் உடைய கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி, நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த லொகேஷன் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொல்லி, அதை கண்டுபிடிச்சாச்சு, இப்போ அந்த லொகேஷன் எங்க காமிக்குது அப்படின்னா அந்த ஜோனாவுடைய தெரப்பி சென்டருக்கு பக்கம் அப்படின்னு சொல்லும் போது இவர் உடனே இங்க இருந்து கிளம்புறாரு. கண்டிப்பா அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிருக்கா, அந்த ஜோனா தான் இது எல்லாத்துக்கும் காரணம் போல அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. கூடவே ஹீரோயினும் போறாங்க. இவங்க மேல போறாங்க. அதே டைம்ல ஆடம் வந்துட்டு அந்த ஜோனாவை தட்டி விட்டு கண்ணை தட்டி விட்டு தப்பிக்க பாக்குறான். அடியாட்கள்லாம் ஷூட் பண்றாங்க. அப்போ ஆடம் தான் வந்து தடுக்கிறாரு. முக்கியமா பையன் மேல படவிருந்த குண்டடிய இவர் மேல தாங்கிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு சரியான கோவம் வருது. இவங்களுக்கு அந்த தற்காப்பு கலை தெரியும் பாத்தீங்களா, அதை வச்சு எல்லாரையும் அடிச்சு மட்ட பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்ணி வர சொல்ல போலீஸ் வந்து இங்க இருக்கிற எல்லாரையும் கைது பண்ணி கூட்டு போறாங்க. அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ திரும்பி வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அம்மா கிஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் இவனையும் கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே தெரியாம பண்ணிட்டேன், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், என்ன மாதிரி நிறைய பேர் மன கஷ்டத்துல இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி நல்லது பண்ற மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன், இது எல்லாமே என்னுடைய தப்பு, அவங்க சொல்லிதான் செஞ்சேன் அப்படின்னும் போது இதுக்கெல்லாம் என்ன ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் போகும்போதே வாட்ச்ல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிருப்பான். இப்ப அந்த ஜோனா சொன்னாங்க பாத்தீங்களா, நான் தான் கொண்டு வர சொன்னேன், ஆனா நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க, மொத்தமா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் பயபுள்ள பக்காவா ரெக்கார்ட் பண்ணி அந்த ப்ரூஃபா சப்மிட் பண்ண. டேய் பலே ஆல்ரா நீ, ஆனா இதை ஏன் ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சு போச்சு அவ ஏதோ ஃப்ராட் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு அதான் ரெக்கார்ட் பண்ண, நான் தப்பிக்கணும் இல்லையா, அதான் ப்ரூஃபுக்கு ரெக்கார்ட் பண்ண அப்படின்னு சொல்றான். சரிப்பா நீ போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க இவனும் கிளம்புறான். வெளியே வந்ததுக்கு அப்புறமா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் மன்னிப்பு கேட்கும் போது, உனக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாம், நம்ம வந்துட்டு குடும்பமா சேர்ந்துட்டு அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்திருக்கலாம், ஏன்டா இந்த மாதிரி எல்லாத்தையும் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் வந்துட்டு என்னுடைய கண்ட்ரோலே இல்ல, எனக்கு வேற வழியே தெரியல, என்ன மன்னிச்சுக்கோங்க, இந்த விஷயம்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அம்மாவுடைய அந்த பிரிஸ்கிரிப்ஷன் பேடை நான் ஆட்டிய போடவே கிடையாது, நான் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணும், ஃப்ரெண்டு வந்துட்டு இதை கேட்கறான் அதை கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயங்களை சொன்னேன், மற்றபடி ஃபுல்லா சப்போர்ட் பண்ணல, என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரிவா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா யாருக்கும் தெரியாம அந்த ஃப்ரெண்டுக்காரனுடைய வீட்டுக்கு வந்து ஏதோ தேடி சில ஆண்டனா மாதிரி சில டிவைஸ் மாதிரி இருக்கு, அதையெல்லாம் கொண்டு போயிட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டுக்காரன் எப்படியோ பாதிக்கப்பட்டிருக்கான், மென்டலியா இல்ல பிசிக்கலியான்னு சரியா அவன் மென்ஷன் பண்ணல மக்களே, பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ஒரு ட்ரக் பிரிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. அவன் அந்த ட்ரக் போடும்போது நல்லா ஃபீல் பண்றான், 1க்கு 2 மாத்திரை 3 மாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா போட்டு அந்த ட்ரக் மொத்தமா காலி பண்ணிட்டான். இப்ப அந்த ட்ரக் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறியாகுது. அந்த எக்ஸாக்ட் ட்ரக் எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஜோனா கிட்ட கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள போயிட்டு மீட் பண்றான். அவங்க சப்ளை பண்றாங்க, இருந்தாலும் சப்ளை ரொம்ப கம்மியா இருக்கு, நிறைய ட்ரக் இருந்தா இன்னும் கொஞ்சம் எக்கச்சக்கமா சேல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு இந்த பையன்கிட்ட டைகர் கிட்ட கேட்கும் போது என் ஃப்ரெண்டோடைய அம்மா வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்காங்க, அவங்க மூலமா அந்த பிரிஸ்கிரிப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பின் நம்பர்லாம் யூஸ் பண்ணி இந்த ட்ரக் ஆட்டையை போட்டுலாம் நம்ம ஈஸியா ட்ரக் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐகரும் அந்த ஜோனாவும் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஐகர் ஹெல்ப் பண்ணிருக்கான். இது எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, பின்னாடி தான் தெரியும், நான் ஃப்ரெண்டை மாட்டி விடக்கூடாது அப்படின்னு அமைதியா விட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இறந்து போன அவனுக்கும் கெட்ட பேரு அப்படின்னா இந்த எல்லா ஆண்டனா அதுக்கப்புறம் ஹேக்கிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு எரிச்சிட்டு வந்துட்டான். இது மட்டும் இல்லாம போலீஸ் கேட்கும் போது கூட உன்னை யாரு கடத்தினா நீ பாத்தியான்னு கேட்கும் போது கூட ஆக்சுவலா அந்த கஜோஸும் ஃப்ரெண்டுக்காரனும் சேர்ந்து தான் கடத்தினாங்க, அது இவனுக்கும் நல்லாவே தெரியும், ஆனா போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்க மாட்டான். இந்த ஜோனாவுடைய பேச்சை கேட்டு ஜோனா கிட்ட மாட்டிக்கிட்டு அவனுங்க ஆடிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஏஜ் பசங்க ரொம்ப சின்ன பசங்க தெரியாம பண்ணிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மெச்சூரிட்டியா மாட்டி விடாம வந்திருப்பான். இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் இந்த பையன் அம்மா அப்பாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஐகர் தான் பண்ணா, ஐகருக்கு நான் சப்போர்ட்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த விஷயமும் வெளியே சொல்ல வேணாம், வெளியே தெரிய வந்தா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட அவனுடைய பேரு நாரி போயிடும், தயவு செஞ்சு வெளியே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. மொட்டையுடைய அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு கடைக்காருடைய வீட்டுக்கு வராங்க. ஆக்சுவலா அந்த டீச்சரை ஃபாலோ பண்ணது நம்ம கடைக்காரர் தான், மேபி இவன் கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, இவன் கூட பிளாக்மெயில் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த ஆளுடைய பொண்டாட்டி தானே, எப்படியோ பொண்டாட்டிக்கும் அந்த ஆளுக்கும் கனெக்ஷன் தெரிய வந்து நம்ம கடைக்காரன் தான் மிரட்டிக்கிட்டு இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையும் கேர்ள் ஃப்ரெண்டும் வராங்க. இந்த ஆளை போட்டு போலன்னு பொழக்கிறாங்க, அடிச்சு மட்டை பண்றாங்க. இந்த சவுண்டு மேல இருக்க பொண்ணுங்களுக்கு கேக்குது. நம்ம கடைக்காருடைய பொண்ணும் அதுக்கப்புறம் ஹீரோனுடைய பொண்ணும் ஒன்னதான் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு கேக்குது, யாரோ வந்துட்டாங்க, ஏதோ நடக்குது அப்படின்னு
சொல்லிட்டு கட்டிலு கடியில ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்ப அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, தேடி வந்தாங்களே மொட்டையுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு தேடிட்டு மேல வரும்போது இந்த பொண்ணுங்க மாட்டிக்கிறாங்க. இருந்தாலும் நீ அமைதியா இருங்க, சத்தம் போட்டு மாட்டிக்காதீங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு காமிச்சு கொடுக்காம அமைதியா வெளியே போயிட்டு உள்ள யாருமே இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அதுக்குள்ள இந்த கலக்காருடைய பொண்ணு கண்ணோட வெளியே வரா. உன்னை ஷூட் பண்றவன் அப்பா விடு அப்படின்னு போது மொட்டையன் கெத்தா உட்கார்ந்துட்டு இருக்கான். உன்னால என்ன ஷூட் பண்ண முடியாது அப்படின்னு போது, டே மொட்டை அவ ஷூட் பண்ற போறா, அமைதியா இருமா, ஷூட் பண்ணாத அப்படின்னு போது அந்த பொண்ணு கடுப்பாயிட்டு அப்பாவை போட்டு பொழந்து வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிகரை பிரஸ் பண்ண அவ்வளவுதான் மொட்டையங்காலி. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி டீச்சரை கண்டுபிடிச்சு நம்ம லேடி போலீஸ் பாஸுக்கு முன்னாடி கூட்டு வந்து உட்கார வைக்க பாஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. யார் இந்த லேடி, இந்த லேடியை பத்தி ஏன் பேச வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, மரியானா யாரு அப்படின்னா அந்த கடைக்காருடைய பொண்டாட்டி, இதை உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், தன்னுடைய பொண்ணை இந்த டீச்சரு கலாஸ்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கும். பசங்க எல்லாரும் விடாம ஓட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மரியானா கடுப்பாகிறாங்க, என்னதான் இருந்தாலும் அம்மா தானே தனியா வாழ்றாங்க அப்படின்னாலும் பொண்ணை பத்தி யோசிப்பாங்க இல்லையா. இவங்க அந்த வீடியோ எல்லாம் கொண்டு வந்து காமிச்சு இதெல்லாம் நியாயமே கிடையாது, நீங்க எதுக்காக அத்தனை பேருக்கு முன்னாடி என் பொண்ணை கலாச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏமா நான் சத்தியமா வேணும்னே பண்ணல, ஏதோ சும்மா சொன்னேன், அதை பசங்களாம் புடிச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க கடுப்பாயிட்டு திட்டி விட்டு போறாங்க. இதே போல 4 வாட்டி வந்து கேட்டிருப்பாங்க. 5வது வாட்டிக்கு அப்புறமா இந்த ஆளை மயக்கி பெட் வரைக்கும் கூட்டு போயிட்டு இவன் கூட ஒன்னா இருந்து அந்த விஷயத்த வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வீடியோ அமுச்சு விட்டு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. உன் பொண்டாட்டிக்கு அமுச்சு விட்டுருவேன், ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க அனுப்பி விடுறதுக்கு முன்னாடியே அந்த டேப் வந்துட்டு எங்கேயோ காணாம போயிட்டு இருக்கும் மக்களே. அவங்க வந்துட்டு ஸ்டார்டிங்ல அமுச்சிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாரும் எனக்கு பிளாக்மெயில் மெயில் அனுப்புறாங்க, இந்த வீடியோ அமுச்சு விடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையங்கிட்ட உதவி கேட்டேன். மொட்டையன் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சும்மா இருக்காம 1 by 1 கொலை பண்ணிட்டான், அந்த 2 பேரையும் கொலை பண்ணிட்டான் அப்படின்னும் போது, இந்த மாதிரி மரியானா உன்னை ஏமாத்துறாங்க, பிளாக்மெயில் பண்றாங்க, உன்னை மிரட்டுறாங்க அப்படின்னு வச்சுக்கோ. மரியானாவை போயிட்டு மொட்டையன் கொலை பண்ணிட்டான், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரி ஏன் கொலை பண்ணா, 1 by 1 அடுத்தவங்களை ஏன் கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா அந்த பிளாக்மெயில் வீடியோ எனக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, நேத்து கூட எனக்கு யாரோ அமுச்சு விட்டாங்க, என் பொண்டாட்டியுடைய மெயிலுக்கு கூட அமுச்சு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா அந்த வீடியோ உன்னுடைய அந்த பொண்ணு கிட்ட மட்டும், மரியானா கிட்ட மட்டும் இல்லாம வேற யார்ட்டையும் இருக்குது போல. சரி ஓகே, அது யாரு அனுப்புறான்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாரு. பார்த்தா அந்த வீடியோ அனுப்புறது வேற யாரும் கிடையாது, நம்ம கடைக்காருடைய பொண்ணு மரியானாவுடைய பொண்ணு தான். மரியானாவுடைய டேப்லெட் இந்த பொண்ணு கிட்ட இருக்கு. அம்மா தானே, இந்த டேப்லெட்ல இந்த பொண்ணு எப்படியோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கா. கொய்யால என்னையா கலாய்க்கிற, உன்னை நான் கலாய்க்கிறேன் பாரு, வச்சு செய்யறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விடாம இந்த வீடியோவை டெய்லி அவனுக்கு அமுச்சு பிளாக்மெயில் பண்றது, பொண்டாட்டிக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றது, பொண்டாட்டிக்கு அனுப்பிட்டு உன் பொண்டாட்டியுடைய மெயிலுக்கு அமுச்சிட்டேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி அந்த ஆளை நிம்மதியாவே இருக்க விடாம இந்த பொண்ணு தொல்லை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது. ஆடம் நிம்மதியா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டான் பாத்தீங்களா. அதனால வீட்டுல ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றாங்க. பார்ட்டில எல்லாரும் வராங்க, ஜாலியா கொண்டாடுறாங்க, குடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிட்டு பையனை பாக்குறாங்க. பையனும் ஹீரோயினை பாக்குறான். அப்போ ஹீரோயினுடைய மனசுக்குள்ள என்ன ஓடுது அப்படின்னா, இவனுக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்க வாய்ப்பு கிடையாது, வீட்டுக்குள்ள பாஸ்வேர்டு இல்லாம யாராலையும் வர முடியாது, அண்ணா பிரிஸ்கிரிப்ஷன் பேட் எங்க வச்சிருப்பேன், அந்த நோட்லாம் எங்க வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், என் பையனுக்கு நல்லாவே தெரியும், அப்படி தெரியாமலாம் யாரும் வந்து கொண்டு போக மாட்டாங்க. இவனும் கூட சேர்ந்து எல்லா விஷயத்தையும் பண்ணாலும் நம்ம இருந்து மறைக்கிறான். இருந்தாலும் பரவாயில்ல விட்டுடலாம், ஏன்னா பையன் நிம்மதியா நல்லபடியா திரும்பி வந்துட்டான் இல்லையா, இவனை போயிட்டு நோண்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவன் போயிட்டு ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட ஏதோ சண்டை போடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போனதுக்கு அப்புறமா டெட் பாடியை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட 3 பேரும் போட்டு வராங்க. ஆடமு, கஜோஸோடைய ஃப்ரெண்டு 3 பேருமே தான் தூக்கி போட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம இந்த பையன் தான், நம்ம ஆடமே தான் வீட்டுக்கு வந்து அம்மாவுடைய அந்த இதுவெல்லாம் கொண்டு போன மாதிரி காமிக்கிறாங்க. இப்போ அம்மாக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் தன்னுடைய பையன் தானே, தன்னுடைய பையனை ஏன் தொல்லை பண்ணும், மாட்டி ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த சீரீஸையும் முடிக்கிறாங்க. இது ஒரு வித்தியாசமான கதை மக்களே. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய். இன்னைக்கு நான் உங்களுக்காக 2022ல ரிலீஸ் ஆன ஹோல்டு டைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சீரீஸ் கொண்டு வந்திருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா முடிக்க ட்ரை பண்றேன். 6 எபிசோட் தான். இந்த சீரீஸ்ல நம்ம ஹீரோனுடைய பையனுடைய ஃப்ரெண்டு இறந்து போறான். அந்த ஃப்ரெண்டுக்காரன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், நான் இப்போ வந்துட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரன் கூட இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுடைய பையன் பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கான். திடீர்னு பார்த்தா பையன் காணாம போயிட்டான். பையன் காணாம போனதுக்கு என்ன காரணம், பையனை வந்துட்டு எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்ப
களமிறங்குறாங்க. இவங்க களமிறங்கி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது பையனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணும்போது இவங்களே நினைச்சு கூட பார்க்காத எக்கச்சக்கமான ட்விஸ்ட் ஓபன் ஆகுது மக்களே. ஒரு யூனிக்கான கான்செப்ட், ஒரு யூனிக்கான இன்வெஸ்டிகேஷனா இருக்கும். சரி வாங்க இந்த சீரீஸை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல தீபாவளி அதுக்கப்புறம் ஆயுத பூஜைக்காக ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் மக்களே. எல்லா பெல்ட், வாலெட், லேடிஸ் வாலெட், லேடிஸ் பேக் எந்த ப்ராடக்ட் எடுத்தாலும் கிட்டத்தட்ட 50% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்க போகுது. 399 இருந்து ஜென்ஸ் வாலெட்லாம் ஸ்டார்ட் ஆகுது. பெல்ட்டுக்கும் 50% ஆஃபர் இருக்கு. அதே போல போட்டோ வாலெட்டுமே உங்களால 650 வாங்கிக்க முடியும். ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்கு. காலியாவதுக்குள்ள வாங்கிக்கோங்க. இப்போ கதைக்குள்ள போயிடலாம்.